ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏடிஎம் அகாடமி. ஏடிஎம் அகாடமி சார்பாக உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ இன்னைக்கு வந்து நேஷனல் கிரீன் ட்ரிபுனல் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம மார்ச் மந்த் கான்செப்ட் சீரீஸ்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதை தொடர்ந்து இப்போ ஆறாவது வீடியோவில் நம்ம நேஷனல் கிரீன் ட்ரிபுனல் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், யூஜிசி நெட் எக்ஸாம் லா பேப்பருக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பொறுமையாக என் கூட ஸ்டே பண்ணுங்கள், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இந்த எக்ஸாம் இந்த டாபிக் மட்டும் இல்லை, இந்த எக்ஸாம் நீங்கள் எப்படி டேக்கிள் பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். அண்ட் நம்ம ஏடிஎம் அகாடமியில் லா பேப்பர் 2க்கு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு கிராஷ் கோர்ஸ் ஆரம்பிக்கிறோம். ஸோ வீடியோவோட முடிவில் நான் கிராஷ் கோர்ஸை பற்றி சொல்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, வாட் இஸ் நேஷனல் கிரீன் ட்ரிபுனல்? கிரீன் ட்ரிபுனல்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். பசுமை தீர்ப்பாயம்னு சொல்லுவாங்க. ஓகே, நேஷனல் கிரீன் ட்ரிபுனல் இது வந்து ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி, சட்டப்பூர்வமான ஒரு அமைப்பு. ஸோ இது ஒரு பாடி, ஓகேவா, ஒரு அமைப்பு, ஒரு ஆர்கனைசேஷன். இப்போ இந்த பாடிஸ் எடுத்துக்கிட்டோம்னா இதை வந்து 3 வகையா பிரிக்கலாம் நம்ம. கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் ஆர் ஆர்கனைசேஷன் சொல்லலாம், ஸ்டாட்யூட்டரி பாடிஸ், தென் எக்ஸிக்யூட்டிவ் பாடிஸ். இப்போ கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் அப்படின்னா எதெல்லாம் நம்ம சொல்லலாம்னா, கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் தே ஆர் மென்ஷன்ட் இன் த கான்ஸ்டியூஷன். நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிற அமைப்புகள் தான் வந்து கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ். ஃபார் எக்ஸாம்பிள், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியானா என்ன, அதோடைய வேலைகள் என்ன, அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி யூபிஎஸ்சி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். யூபிஎஸ்சினா என்ன, அதோடைய ஒர்க் என்ன, அதை பத்தி கான்ஸ்டியூஷன்ல டைரக்டா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ கான்ஸ்டியூஷன்ல ஒரு அமைப்பை பத்தி மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா இட் இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் பாடி. இப்போ ஸ்டாட்யூட்டரி பாடிஸ்னா என்னன்னா, ஒரு லா கொண்டு வந்து அந்த லா மூலமா அந்த பாடியை உருவாக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன், ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. மத்திய தகவல் ஆணையம், மாநில தகவல் ஆணையம்னு. இப்போ இந்த மாதிரி அமைப்புகள், இந்த மாதிரி அமைப்புகளை நம்ம என்ன சொல்வோம், இந்த மாதிரி அமைப்புகளை நம்ம என்ன சொல்வோம், ஸ்டாட்யூட்டரி பாடி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கு. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், தகவல் அறியும் உரிமை சட்டம். இப்போ இந்த இந்த ஆக்டை கொண்டு வந்து அதுக்கப்புறமா என்ன பண்றாங்க, இந்த பாடிஸை இந்த ஆக்ட் மூலமா உருவாக்குறாங்க. ஓகேவா. ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன், மாநில தகவல் ஆணையம், மத்திய தகவல் ஆணையம். இப்போ ஒரு சட்டம் கொண்டு வந்து அந்த சட்டம் மூலமா வந்து இந்த அமைப்புகளை உருவாக்குறாங்க. இப்போ நீங்க நல்லா எடுத்துக்கோங்களேன், கான்ஸ்டிடியூஷன்ல இன்ஃபர்மேஷன் கமிஷனை பத்திலாம் எங்கேயுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு ஸ்டாட்யூட், ஒரு சட்டம் கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு சட்டம் கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க, இதை உருவாக்குவாங்க. ஸோ ஸ்டாட்யூட்டரி பாடி அப்படின்னா ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு. ஸோ நம்ம நேஷனல் கிரீன் ட்ரிபுனல் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த நேஷனல் கிரீன் ட்ரிபுனலுமே என்னது, இட் இஸ் அ ஸ்டாட்யூட்டரி பாடி. புரியுதா உங்களுக்கு? இதுவும் ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. என்ன சட்டம்? நேஷனல் கிரீன் ட்ரிபுனல் ஆக்ட் 2010. இந்த சட்டத்தை கொண்டு வந்து அவங்க என்ன பண்றாங்க, இந்த அமைப்பை உருவாக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை ரப் பண்ணிட்டு நான் உங்களுக்கு இன்னும் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ட்ரிபுனல்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ நேஷனல் ட்ரிபுனல் கிரீன் ட்ரிபுனல் வந்து ஒரு சட்ட ரீதியான அமைப்பு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இட் இஸ் அ ஸ்டாட்யூட்டரி பாடி. நேஷனல் கிரீன் ட்ரிபுனல் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் கொண்டு வந்து, நேஷனல் கிரீன் ட்ரிபுனல் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் கொண்டு வந்து அந்த ஆக்ட் மூலமா இந்த பாடியை உருவாக்குறாங்க. ஸோ ட்ரிபுனல்னா என்ன, ட்ரிபுனல்னா என்ன, எதுக்கு ட்ரிபுனல்ஸ் அமைக்கிறாங்க? நிறைய ட்ரிபுனல்ஸ் இருக்குது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல். ஸோ இந்த ட்ரிபுனலுக்கும் கோர்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? ட்ரிபுனல், கோர்ட். ஸோ கோர்ட்டை பார்த்தோன்னே கோர்ட் வந்து ப்ரொசீஜர்ஸை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். ஒரு கேஸை ஃபைல் பண்ணணும்னா நிறைய ப்ரொசீஜர்ஸை வந்து நம்ம
ஃபாலோ பண்ணணும். அந்த ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணலன்னா கேஸையே கோர்ட் வந்து எடுத்துக்காது. அதே மாதிரி டைம் கன்சியூமிங்காக இருக்கும். கோர்ட் வந்து டைம் கன்சியூமிங்காக இருக்கும். நம்ம ஒரு கேஸை போட்டுட்டு தீர்ப்புக்காக ரொம்ப காலம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் இந்த ட்ரிபுனல்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ப்ரொசீஜரை வந்து நம்ம அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண தேவையில்லை. ஸோ ப்ரொசீஜர்ஸ் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கன்சியூமர் கோர்ட்டுக்கெலாம் போய் பார்த்தீங்கன்னா என்னன்னா நம்ம கன்சியூமருங்க, அதாவது பொருளை வாங்கி அந்த பொருள்னால பாதிக்கப்பட்டவங்களே என்ன பண்ணலாம், கோர்ட்டில் கேஸை போட்டு அவங்களே கேஸை நடத்தலாம். ஸோ அந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ்லாம் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும் அண்ட் எக்ஸ்பீடிஷியஸாக இருக்கும். எக்ஸ்பீடிஷியஸ் ஸோ வேகமாக இருக்கும். வேகமாக வந்து கேஸ்லாம் டிஸ்போஸ் பண்ணுவாங்க. ஒரு கேஸ் வந்து நேஷனல் கிரீன் ட்ரிபுனல் முன்னாடி வந்துச்சுன்னா அந்த கேஸை வந்து வேகமாக டிஸ்போஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அடுத்தடுத்த செக்ஷன்ஸில் வந்து பார்ப்பீங்க எப்படி வந்து இந்த கேஸஸை டிஸ்போஸ் பண்ணுவாங்கன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கிடச்சிருக்கும். கிரீன் ட்ரிபுனல்னா என்ன, நேஷனல் கிரீன் ட்ரிபுனல்னா என்ன, கான்ஸ்டியூஷனல் பாடினா என்ன, ஸ்டாட்யூட்டரி பாடினா என்ன. 3 டைப்ஸ் ஆஃப் பாடிஸ் சொன்னேன். கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், ஸ்டாட்யூட்டரி பாடிஸ், அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் பாடிஸ். ஸோ எக்ஸிக்யூட்டிவ் பாடிஸ்னா என்னன்னு பார்த்துடலாம். ஸோ இதுவும் இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ பாடிஸ்ல வந்து 3 டைப்ஸ் ஆஃப் பாடிஸ் சொன்னேன். கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ், ஸ்டாட்யூட்டரி பாடிஸ், எக்ஸிக்யூட்டிவ் பாடிஸ். கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்னா கான்ஸ்டியூஷன்ல மென்ஷன் ஆயிருக்கும். ஸ்டாட்யூட்டரி பாடிஸ்னா ஒரு ஆக்ட் மூலமா உருவாக்கியிருப்பாங்க. எக்ஸிக்யூட்டிவ் பாடிஸ்னா ஒரு ஆக்ட் மூலமா உருவாக்கியிருக்க மாட்டாங்க. கான்ஸ்டியூஷன்ல மென்ஷன் ஆயிருக்காது. கவர்மெண்ட் வந்து ஒரு ஆர்டர் மூலமா உருவாக்குவாங்க. கவர்மெண்ட்டே என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணி, ஒரு நோட்டிபிகேஷன் இல்லைன்னா ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணி உருவாக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லா கமிஷன். லா கமிஷன் அப்படிங்கிற பாடி, இது வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இப்போ இந்த எக்ஸிக்யூட்டிவ் பாடிஸ் வந்து ஈஸியாக ஃபார்ம் பண்ணலாம். ஏன்னா ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி ஃபார்ம் பண்ணணும்னா கான்ஸ்டியூஷனை நம்ம அமெண்ட் பண்ணணும், கான்ஸ்டியூஷன்ல சேஞ்சஸ் கொண்டு வரணும். ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி ஃபார்ம் பண்ணணும்னா ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணணும், ஒரு லாவை வந்து பாஸ் பண்ணணும், பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணணும், லோக்சபாலையும் பாஸ் பண்ணணும், ராஜ்யசபால பாஸ் பண்ணணும். அங்கிருந்து அது வந்து பிரசிடென்ட் கிட்ட போகும். பிரசிடென்ட் வந்து அசென்ட்டை கொடுக்கணும். ஸோ ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி உருவாக்குறது கஷ்டம், ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி உருவாக்குறது அதோட கஷ்டம். ஆனால் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பாடியை வந்து கவர்மெண்ட் ஈஸியாக உருவாக்கிடலாம். ஸோ இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் பாடிஸ். இப்போ நம்ம நேஷனல் கிரீன் ட்ரிபுனல் எந்த டைப் ஆஃப் இதுக்குள்ள விழுதுன்னா இட் இஸ் அ ஸ்டாட்யூட்டரி பாடி. ஓகே, இப்போ நேஷனல் கிரீன் ட்ரிபுனல் ஆக்ட் 2010, நேஷனல் கிரீன் ட்ரிபுனல் ஆக்ட் 2010, இந்த ஆக்ட் மூலமா தான் நேஷனல் கிரீன் ட்ரிபுனல் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. இதுதான் வந்து பிரியாம்பிள். இந்த ஆக்டோட பிரியாம்பிள் தான் நான் இவ்வளவு பெருசா கொடுத்துருக்கேன். இதை பார்த்து நீங்க பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு வந்து இதை பிக்சர் மூலமாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுடைய மைண்ட்ல வந்து ஈஸியா நிற்கும். என்ன அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இங்க 2 ஜூன் 2010 போட்டிருக்காங்களா, இதுதான் வந்து பிரசிடென்ட் அசென்ட் கொடுத்த டேட். பிரசிடென்ட் வந்து இந்த ஆக்டுக்கு, இந்த பில்லுக்கு கையெழுத்து போட்டு ஆக்டா மாறின டேட். ஓகேவா? ஸோ இந்த ஆக்ட் வந்து லோக்சபால பாஸ் பண்ணியிருப்பாங்க, ராஜ்யசபால பாஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்து பிரசிடென்ட் கிட்ட போகும். பிரசிடென்ட் கையெழுத்து போட்ட டேட் தான் 2 ஜூன் 2010. இப்போ இங்க பாருங்களேன், இந்த ஆக்டை படிச்சு பாருங்க. an act to provide for the establishment of a national green tribunal. அதாவது பிரியாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆக்டுடைய எய்ம் என்ன, இந்த ஆக்ட் வந்து எதை சாதிக்க நினைக்குது, இந்த ஆக்டுடைய எதுக்காக இந்த ஆக்டை கொண்டு வந்தாங்க, அந்த ஆக்டுடைய பர்பஸ் என்ன, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றது தான் பிரியாம்பிள். நீங்க ஒரு புக்கு வாங்குனீங்கன்னா அதுல வந்து இன்ட்ரோடக்ஷன் இருக்கும், ஃபோர்வேர்டு முன்னுரைன்னு இருக்கும். முன்னுரை, இந்த புக் எதை பத்தினது அப்படின்னு இந்த புக்கை பத்தி ஒரு சின்ன பேஜில் எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த நேஷனல் கிரீன் ட்ரிபுனல் ஆக்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்ட்னு இல்லை, எந்த ஆக்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஈவன் நம்ம கான்ஸ்டியூஷன்லயும் பிரியாம்பிள்னு ஒன்று இருக்கும். ஸோ பிரியாம்பிள் என்ன சொல்லியிருப்பாங்க, அந்த ஆக்டுடைய எய்ம் என்ன, இங்க என்ன போட்டிருக்காங்க, an act to provide for the establishment of a national green tribunal. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, ஒரு நேஷனல் கிரீன் ட்ரிபுனலை எஸ்டாப்ளிஷ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் த எஃபெக்டிவ் அண்ட் எக்ஸ்பீடிஷியஸ் டிஸ்போசல் ஆஃப் கேசஸ். எக்ஸ்பீடிஷியஸ்னா ஃபாஸ்டா, கேசஸை வந்து ஃபாஸ்டா டிஸ்போஸ் பண்ணணும், அதுக்காக நம்ம ஒரு நேஷனல் கிரீன் ட்ரிபுனல் உருவாக்கணும்னு சொல்றாங்க. ஃபார் த எஃபெக்டிவ் அண்ட் எக்ஸ்பீடிஷியஸ் டிஸ்போசல் ஆஃப் கேசஸ் relating to environmental protection and conservation of forests and other natural resources, including enforcement of any legal right relating to environment and giving relief and compensation
for damages to persons and property and for matters connected therewith or incidental thereto. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ரொம்ப முக்கியம், பிரியாம்பிள். ஸோ என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆக்ட் எதுக்கு அப்படின்னா, ஒரு நேஷனல் கிரீன் ட்ரிபியூனலை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக இந்த ஆக்டை கொண்டு வராங்க. எதுக்காக நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்? எஃபெக்டிவா ஃபாஸ்டரா கேசஸை டிஸ்பாசல் பண்ணணும். அடுத்த கேள்வி, எந்த விதமான கேசஸ்? என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன், கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட்ஸ் அண்ட் அதர் நேச்சுரல் ரிசோர்சஸ் சம்பந்தப்பட்ட கேசஸ் அண்ட் என்விரான்மெண்ட் சம்பந்தமா லீகல் ரைட் யாருக்காவது இருக்குமோ, ஒரு லீகல் ரைட் யாருக்காவது இருந்துச்சுன்னா அது சம்பந்தப்பட்ட கேசஸ் அண்ட் ரிலீஃப் அண்ட் காம்பன்சேஷன். ரிலீஃப் அண்ட் காம்பன்சேஷன் ஃபார் டேமேஜஸ். ஒரு பர்சனுக்கோ இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டிக்கோ டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு வந்து ரிலீஃபும் காம்பன்சேஷனும் கொடுக்கறதுக்காக இந்த கிரீன் ட்ரிபியூனலை உருவாக்கி இருக்கிறாங்க. அண்ட் ஃபார் மேட்டர்ஸ் கனெக்டட் தேர்வித், இங்க பாருங்க, அண்ட் ஃபார் மேட்டர்ஸ் கனெக்டட் தேர்வித் ஆர் இன்சிடென்டல் தேர்டோ. ஸோ சில விஷயங்கள் வந்து டைரக்டா இந்த என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட்ல வராது, ஆனா ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேசஸையும் இவங்க பார்க்கலான்றது தான் ஃபார் மேட்டர்ஸ் கனெக்டட் தேர்வித் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஆக்டோட எய்ம் என்ன? நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல்னு ஒரு அமைப்பை உருவாக்கணும். எதுக்கு உருவாக்கணும்? கேசஸை ஃபாஸ்டா சால்வ் பண்ணணும், ஃபாஸ்டா வந்து டிஸ்போஸ் பண்ணணும். எந்த மாதிரி கேசஸ்? என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் அண்ட் லீகல் ரைட்ஸ், என்விரான்மெண்ட் சம்மந்தப்பட்ட லீகல் ரைட்ஸ் அண்ட் ரிலீஃப் அண்ட் காம்பன்சேஷன் கொடுக்கறது. ஏதாவது ஒரு பர்சனுக்கு டேமேஜ் ஆயிடுச்சு இல்லை ப்ராப்பர்ட்டிக்கு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கறதுக்கு இந்த ஆக்ட் கிரீன் நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குது. தட்ஸ் இட். இப்போ இந்த ஆக்டுடைய ஆப்ஜெக்டிவ சொல்லிட்டாங்க. இந்த ஆக்டோட எய்மு ஆப்ஜெக்டிவ் இது, இந்த ஆக்ட் என்ன செய்ய போகுது இதெல்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ இந்த ஆக்டை எதனால கொண்டு வந்தாங்க? ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் மாதிரி கொடுக்குறாங்க. எதனால இந்த ஆக்டை வந்து பார்லிமெண்ட் வந்து கொண்டு வரதுக்கு தள்ளப்பட்டது அப்படின்றதையும் சொல்றாங்க. And whereas India is a party to the decisions taken at the United Nations Conference on the Human Environment held at Stockholm in June 1972, in which India participated, calling upon the states to take appropriate steps for the protection and improvement of the environment, human environment. அதாவது 1972ல ஸ்டாக்ஹோம் கான்ஃபரன்ஸ் ஒன்று நடந்துச்சு. என்விரான்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ரொம்ப முக்கியமான ஒரு கான்ஃபரன்ஸ். அதில் இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்குது. அதனால என்ன பண்ணுறாங்க, இந்தியாவுக்கும் ஒரு கடமை வந்துடுச்சு. இந்த கான்ஃபரன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணது மூலமாக இந்தியாவுக்கும் என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு கடமை வந்துச்சு. அண்ட் whereas decisions were taken at the United Nations Conference on Environment and Development held at Rio de Janeiro in June 1992, in which India participated, calling upon the states to provide effective access to judicial and administrative proceedings. 1992ல ஒரு சமிட் நடக்குது, ஒரு மாநாடு, எர்த் சமிட் அப்படின்னு சொல்றாங்க. ரியோ டி ஜெனிரியோ அப்படிங்கிற இடத்துல நடக்குது. அங்க என்ன சொல்றாங்கன்னா, எஃபெக்டிவ் அக்சஸ் டு ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ், அதாவது ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு பாதிப்பு வந்துடுச்சுன்னா அதை விரைந்து அதுக்கான நியாயத்தை பெற்று தருவதற்கு ஒரு ஜுடிஷியல் அமைப்பை உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஜுடிஷியல் இதை உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் அண்ட் வேரஸ் in the judicial pronouncements in India, the right to healthy environment has been construed as a part of the right to life under Article 21 of the Constitution. So, நம்ம ஆர்டிகல் 21 இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்குது. அதுக்கு வந்து ரைட் டு லைஃப், அந்த ரைட்டை வந்து எல்லாருக்கும் கொடுக்குது. ரைட் டு லைஃப் அப்படிங்கிற ரைட்டை நம்ம சிட்டிசன்ஸ் எல்லாருக்குமே கொடுக்குது. இப்போ இந்த ரைட் டு லைஃப், இந்த ரைட் டு லைஃப் அடியில ரைட் டு ஹெல்த்தி என்விரான்மெண்ட்டும் வரும்னு நிறைய கேசஸ்ல சொல்லிட்டாங்க. ரைட் டு ஹெல்த்தி என்விரான்மெண்ட்டும் அந்த ரைட் டு லைஃப்குள்ள வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம கொடுக்கணும்னா ஒரு ஸ்ட்ராங்கான அமைப்பு தேவை. இந்த காரணங்களுக்காக தான் என்ன பண்றாங்க, நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் அப்படின்னு ஒரு அமைப்பை கொண்டு வராங்க. ஓகேவா? ஸோ இந்த பிரியாம்பிளை நீங்க இப்படி படிச்சா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால நான் உங்களுக்கு ஒரு பிக்சர் அட்டாச் பண்றேன். ஓகே, இந்த பிக்சரை பாருங்க. பிரியாம்பிள் எக்ஸ்பிளைன்டு த்ரூ த பிக்சர். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம எடிஎம் அகாடமியை தவிர நீங்கள் வேற எங்கேயுமே இந்த மாதிரி உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியரான எக்ஸ்பிளனேஷன்ஸ் கிடைக்காது பிக்சர் மூலமா. ஸோ நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் ஆக்ட் 2010, ஆக்ட் நம்பர் 19 ஆஃப் 2010. இதை நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், ஜஸ்ட் அ மினிட்.
இங்க போட்டிருக்கு பாத்தீங்களா, ஆக்ட் நம்பர் 19 ஆஃப் 2010. என்ன அர்த்தம்னா 2010ல 19th ஆக்ட் இது. ஓகேவா, நிறைய ஆக்ட் ஒவ்வொரு வருஷமும் நிறைய ஆக்ட் பாஸ் பண்ணுவாங்க பார்லிமெண்ட்ல, அதுல 19th ஆக்ட் இது, ஃபார் என்விரான்மெண்டல் ஜஸ்டிஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஃபேக்டர்ஸ், காரணிகள். எதுக்காக எதுக்காக இதை கொண்டு வரோம், இந்த ஆக்டை கொண்டு வராங்க அப்படிங்கிறதுக்கான ஃபேக்டர்ஸ், காரணிகள். ஸ்டாக்ஹோம் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு, அதில் வந்து என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு எல்லா நாடுகளும் ஒரு சொன்னாங்க. ரியோ எர்த்து சமிட் நடந்துச்சு, அதில் வந்து ஜஸ்டிஸு அண்ட் லயபிலிட்டி ஃபார் என்விரான்மெண்டல் ஹார்ம், என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு ஹார்ம் நடந்துச்சுன்னா அதுக்கான ஜுடிஷியல் அமைப்பை நம்ம வந்து உருவாக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் ரைட் டு ஹெல்த்தி என்விரான்மெண்ட் வந்து இட் இஸ் அ பார்ட் ஆஃப் ரைட் டு லைஃப் அப்படின்னு கோர்ட்டுங்களாம் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த காரணங்கள்லாம் கருத்தில் கொண்டு நேஷனல் கிரீன் ட்ரிபுனல் அப்படிங்கிற ஒரு அமைப்பாக உருவாக்குறாங்க. எந்த வருஷம் 2010 உருவாக்குறாங்க. ஸோ இதோடைய ஃபியூச்சர்ஸ் என்னன்னா, ஃபாஸ்ட் ட்ராக் ஜஸ்டிஸ், வேகமாக ஜஸ்டிஸ் கிடைக்கும், ரெமெடி கிடைக்கும், ஒரு தீர்வு கிடைக்கும், மல்டி டிசிப்ளினரி அப்ரோச். நம்ம அடுத்தடுத்த ஸ்லைட்ஸில் பார்க்க போகிறோம். இந்த நேஷனல் கிரீன் ட்ரிபுனலில் வெறும் ஜட்ஜஸ் மட்டும் இருக்க மாட்டாங்க, we will have expert members, சயின்டிஃபிக் நாலேஜ் இருக்கிற எக்ஸ்பர்ட் மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஏன்னா என்விரான்மெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நம்ம சயின்டிஃபிக் நாலேஜ் இருக்கிற பீப்புளும் தேவை, வெறும் ஜட்ஜஸ் வச்சு நம்ம பண்ண முடியாது. அண்ட் சேஃப் கார்டிங் அவர் ஃபியூச்சர். ஸோ இந்த மாதிரி இந்த ப்ரியாம்பிளை வந்து உங்களுக்கு அழகா ஒரு பிக்சர் மூலமா நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஓகே, ஸ்ட்ரக்சர் ஆஃப் த என்ஜிடி ஆக்ட். ஸ்ட்ரக்சர் ஆஃப் த என்ஜிடி ஆக்ட். ஸோ இந்த என்ஜிடி ஆக்ட்ல வந்து மொத்தம் 38 செக்ஷன் இருக்கு. ஒவ்வொரு செக்ஷனும் ஒரு விஷயத்தை பத்தி சொல்லும். 38 செக்ஷன். அதுல அந்த 38 செக்ஷனை 5 சாப்டரா பிரிக்கிறாங்க. சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4, சாப்டர் 5. சாப்டர் 1 பிரிலிமினரி, சாப்டர் 2 ட்ரிபுனல். இந்த நேஷனல் கிரீன் ட்ரிபுனல் அப்படிங்கிற அந்த தீர்ப்பாயத்தை பத்தி சொல்லுது, நேஷனல் கிரீன் ட்ரிபுனலை பத்தி சொல்லுது. சாப்டர் 2 செக்ஷன் 3ல இருந்து 13 வரைக்கும். சாப்டர் 3 வந்து ஜூரிஸ்டிக்ஷன், பவர்ஸ் அண்ட் ப்ரொசீடிங்ஸ். இந்த நேஷனல் கிரீன் ட்ரிபுனலோட ஜூரிஸ்டிக்ஷன், பவர்ஸ் அண்ட் ப்ரொசீடிங்ஸை பத்தி சொல்லுது. சாப்டர் 4 வந்து பெனால்ட்டியை பத்தி சொல்லுது, பெனால்ட்டினா பனிஷ்மெண்ட், அதை பத்தி சொல்லுது. சாப்டர் 5 வந்து மிஸ்செலினியஸ், சின்ன சின்ன விஷயங்களை பத்தி சொல்லுது, 29ல இருந்து 38. ஸோ இந்த ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இப்போ நெட்டில் வந்து நிறைய ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனை கேட்குறாங்க. எத்தனை செக்ஷன்ஸ் இருக்குது, கமென்ஸ்மெண்ட் டேட் என்ன, இதெல்லாம் வந்து கேட்குறாங்க. ஸோ நீங்கள் இதை வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தி படிக்கணும். ஒரு தடவை படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது மனசில் பதிஞ்சிரும். அண்ட் தென் வி ஹாவ் நேஷனல் கிரீன் ட்ரிபுனலோட ஸ்ட்ரக்சரை ஒரு பிக்சரில் கொடுத்துட்டேன் உங்களுக்கு. ஓகே, 5 சாப்டர்ஸ், 3 ஷெட்யூல் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 ஷெட்யூல் இருக்குது. ஷெட்யூல் 1, ஷெட்யூல் 2, ஷெட்யூல் 3. ஓகேவா, இந்த ஷெட்யூல்லாம் எதை பற்றி டீல் பண்ணுது அப்படிங்கிறத நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ லேட்டர் பார்ட்டில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இன் ஷார்ட், ஷெட்யூல்னா என்னன்னா, இந்த செக்ஷன்ஸ்லாம் வந்து சில விஷயத்தை இன்க்ளூட் பண்ண முடியாது. இப்போ செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3ன்னு ஆக்ட் இருக்கும். செக்ஷன்ஸில் சில விஷயம் சொல்லியிருப்பாங்க, ஆனால் சில விஷயத்தை வந்து இன்க்ளூட் பண்ண முடியாது. செக்ஷன் வந்து ரொம்ப பெருசாகிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, பின்னாடி ஆக்டுக்கு பின்னாடி ஷெட்யூல்னு அட்டாச் பண்ணிடுவாங்க. அந்த ஷெட்யூலில் வந்து டீட்டெயில்டாக போட்டிருப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம சாப்டர் 1குள்ள போகிறோம். சாப்டர் 1 வந்து ப்ரிலிமினரி. இந்த சாப்டர்ல வந்து 2 செக்ஷன் இருக்கு, 2 செக்ஷன் இருக்கு, செக்ஷன் 1 அண்ட் செக்ஷன் 2. ஓகேவா, இப்போ நம்ம செக்ஷன் 1குள்ள போகலாம். செக்ஷன் 1 வந்து ஷார்ட் டைட்டில் அண்ட் கமென்ஸ்மெண்ட். ஷார்ட் டைட்டில் அண்ட் கமென்ஸ்மெண்ட். இப்போ நீங்க எந்த ஆக்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட், டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட், டிபிஎன் எழுதியிருக்கேன், சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட், பார்ட்னர்ஷிப் ஆக்ட், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், இந்த மாதிரி எந்த ஆக்டை நீங்க எடுத்துக்கிட்டாலுமே உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் செக்ஷன் மோஸ்ட்லி என்னவா இருக்கும், ஷார்ட் டைட்டில், எக்ஸ்டென்ட் அண்ட் கமென்ஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஷார்ட் டைட்டில் அப்படின்னா இந்த ஆக்டோட டைட்டில் என்ன, இந்த ஆக்டோட பேர் என்ன, அதை தான் சொல்றாங்க. திஸ் ஆக்ட் மே பி கால்டு த நேஷனல் கிரீன் ட்ரிபுனல் ஆக்ட் 2010. It shall come into force on such date as the central government may
பை நோட்டிஃபிகேஷன் இன் த அஃபிஷியல் கெசிட் அப்பாயிண்ட். என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் செக்ஷன் 1ல செக்ஷன் 1 சப்செக்ஷன் 1 ஆர் கிளாஸ் 1ல என்ன சொல்றாங்க, செக்ஷன் 1 கிளாஸ் 1ல என்ன சொல்றாங்க, திஸ் ஆக்ட் மே பி கால்டு த நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் ஆக்ட். இந்த ஆக்டோட ஷார்ட் டைட்டில் சொல்றாங்க, இந்த டைட்டில் பேர் என்ன பேர் அப்படின்னு சொல்றாங்க, இந்த ஆக்டோட பேர் என்ன அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து கமென்ஸ்மெண்ட். கமென்ஸ்மெண்ட்னா இந்த ஆக்ட் வந்து என்னைக்கு ஃபோர்ஸ்ல வருது, என்னைக்கு ஃபோர்ஸ்ல வருது, என்னைக்கு வந்து ஃபோர்ஸ்ல என்டர் ஆகுது. என்ன சொல்றாங்க, இட் ஷால் கம் இன் டு ஃபோர்ஸ் ஆன் சச் டேட் ஆஸ் த சென்ட்ரல் கவர்மெண்ட் மே பை நோட்டிஃபிகேஷன் இன் த அஃபிஷியல் கெசிட் அப்பாயிண்ட். என்ன சொல்றாங்கன்னா இந்த ஆக்ட் என்னைக்கு ஃபோர்ஸுக்கு வரும்ன்றத சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து முடிவு பண்ணலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அஃபிஷியல் கெசிட்னா கவர்மெண்டோட அஃபிஷியல் மேகசின், அரசிதழ்னு சொல்லுவாங்க. அந்த இதழ்ல ஒரு நோட்டிபிகேஷனை ரிலீஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த நம்ம நேஷனல் கிரீன் ட்ரிபியூனலை பத்தி பார்க்கலாம், என்னைக்கு அது ஃபோர்ஸுக்கு வந்துச்சுன்னு. செகண்ட் ஜூன் 2010 பிரசிடென்ட் வந்து கையெழுத்த போடுறாரு. இந்த ஆக்ட் வந்து லோக்சபா ராஜ்யசபால இந்த ஆக்ட் இந்த பில்லு பாஸ் ஆகி வருது. பிரசிடென்ட் கையெழுத்து போட்ட உடனே பில்லு வந்து ஆக்டா மாறிடுச்சு. இப்போ இந்த ஆக்ட் உடனே ஃபோர்ஸுக்கு வருமா, வராது. கவர்மெண்ட் வந்து ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணும், சென்ட்ரல் கவர்மெண்ட். என்ன டேட் அப்படின்னா 18/10/2010, 18ஆம் தேதி அக்டோபர் 2010 டேட். அந்த டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். எப்படி ஃபிக்ஸ் பண்ணாங்க, அஃபிஷியல் கெசிட் ஒரு மேகசின் இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்டோட கெசிட் அப்படின்னு ஒரு புக்கு, அவங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா ஒரு புக்கு. அந்த புக்கில் தான் டீட்டெயில்ஸ் வரும். ஓகேவா? எந்த ஆக்ட் அப்படின்ட்டு, எந்த ஆக்ட் என்னைக்கு ஃபோர்ஸுக்கு வருதுன்னு அந்த அந்த கெசிட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க 18/10/2010. ஸோ 18/10/2010 இந்த ஆக்ட் ஃபோர்ஸுக்கு வருது. ஸோ அன்னையில இருந்து இந்த ஆக்ட் வந்து ஃபோர்ஸுக்கு வருது. இந்த ஆக்ட் மூலமா நம்ம நடவடிக்கைகள் எடுக்கலாம். இந்த ஆக்ட் மூலமா தவறு செய்யற நபர்களுக்கு தண்டனை கொடுக்கலாம். இதெல்லாம் நம்ம பண்ணலாம். ஸோ இந்த ஆக்ட் எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, என்விரான்மெண்ட் சம்பந்தமா ஒரு வேகமா நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆக்டை கொண்டு வந்தாங்க. ஓகே, இப்போ செக்ஷன் 2. செக்ஷன் 2 அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, செக்ஷன் 2 அப்படிங்கிறத பார்த்தோம்னா இட் இஸ் கால்ட் இன்டர்பிரேஷன் கிளாஸ். இப்போ செக்ஷன் 2 மோஸ்ட்லி எல்லா ஆக்ட்லயும் செக்ஷன் 2 என்னவா இருக்கும்னா இன்டர்பிரேஷன் கிளாஸா இருக்கும். அது என்ன இன்டர்பிரேஷன் கிளாஸ்னா, இப்போ நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் ஆக்ட்னு இருக்கு. நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் ஆக்ட் அப்படின்னு இருக்குது. இந்த நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் ஆக்ட்ல நிறைய வார்த்தைங்க இருக்கும். ஆக்சிடென்ட், ஹசார்டஸ் சப்ஸ்டன்ஸ், சில வார்த்தைங்க வந்து ரிப்பீட்டடா இருக்கும். ஆக்ட்ல வந்து ரிப்பீட்டடா இருக்கும். இந்த ஆக்ட்ல வந்து இந்த வார்த்தைகளை ரிப்பீட்டடா யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த வார்த்தைகளுக்கான டெஃபினிஷன் நமக்கு தெரியணும். ஆக்சிடென்ட்னா என்ன, எது ஆக்சிடென்ட்டா கருதப்படும் அப்படிங்கிறத நம்ம தெளிவா தெரியணும். அதே மாதிரி ஹசார்டஸ் சப்ஸ்டன்ஸ், அந்த ஹசார்டஸ் சப்ஸ்டன்ஸ் தான் என்ன, அதுக்கான மீனிங் என்ன, இந்த மீனிங் வந்து நமக்கு தெளிவா தெரியணும். ஸோ செக்ஷன் 2ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இந்த வார்த்தைங்களோட டெஃபினிஷன்ஸ் எல்லாம் அப்படியே கொடுத்துருப்பாங்க. ஆக்சிடென்ட்னா என்ன, வாட் இஸ் ஹசார்டஸ் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இங்க நல்லா டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ப்ரிசைஸான ஒரு நல்ல டெஃபினிஷன் இருந்தால் தான் நம்மளால வந்து லால வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ செக்ஷன் 2 பொறுத்த வரைக்கும் இந்த ஆக்டில் என்னென்ன வார்த்தைகளா இருக்கோ அந்த வார்த்தைகளுக்கான டெஃபினிஷனை வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா டெஃபினிஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இந்த டெஃபினிஷன்ஸை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஆக்சிடென்ட்டுக்கு காம்பன்சேஷன், இந்த என்விரான்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அந்த ஆக்சிடென்ட் மூலமா ஒரு பர்சன் பாதிக்கப்பட்டா அந்த பர்சன் வந்து காம்பன்சேஷன் வாங்கலாம்னு நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் சொல்லுது. இப்போ எது ஆக்சிடென்ட்னு நம்ம வரையறுக்கணும், எதெல்லாம் ஆக்சிடென்ட்டா கருதப்படும் நம்ம ஒரு வரையறை கொண்டு வரணும். அப்படி வரையறை கொண்டு வரலன்னா எல்லாமே ஆக்சிடென்ட்டா கருதப்படும். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, காம்பன்சேஷன் கேட்டு அப்ளை பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ வாட் இஸ் ஆக்சிடென்ட் அப்படிங்கிறத தெளிவா டிஃபைன் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த செக்ஷன் 2ல நம்ம எல்லா டெஃபினிஷனையும் பார்க்க போறது இல்ல, ஒரு 2-3 டெஃபினிஷனை பார்க்கலாம். அந்த டெஃபினிஷனை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட் அப்படிங்கிற டெஃபினிஷன்.
வாட் இஸ் an accident? ஃபர்ஸ்ட் செக்ஷன் 2ல என்ன போட்டிருக்காங்கன்னா, in this act, செக்ஷன் 2ல என்ன போட்டிருக்காங்க, டெஃபினிஷன்ஸ். in this act unless the context otherwise requires. unless the context otherwise requiresனா அந்த அந்த கான்டெக்ட்லயே வேற மீனிங் கொடுத்திருந்தா அதை ஃபாலோ பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஜென்ரலா எதை ஃபாலோ பண்ணணும், இந்த மீனிங் தான் ஃபாலோ பண்ணணும். என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சிடென்ட் அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷன் நம்ம எங்க பார்க்கணும், இந்த பேராகிராஃப்ல தான் பார்க்கணும். ஒருவேளை அந்த செக்ஷன்ல ஸ்பெசிஃபிக்கா ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி வேற எதையாவது கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அந்த ஸ்பெசிஃபிக்கான மீனிங் எடுத்துக்கணும். ஸோ எந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான இண்டிகேஷன் இல்லாத வரைக்கும் ஆக்சிடென்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு இதுதான் மீனிங். ஓகேவா? செக்ஷன் 2 கிளாஸ் 1 சப் கிளாஸ் ஏல என்ன சொல்றாங்க, ஆக்சிடென்ட் அப்படிங்கிறத டிஃபைன் பண்றாங்க. ஸோ வாட் இஸ் an accident? An accident means an accident and involving a fortuitousனா பை சான்ஸ், எதிர்பார்க்காம பை சான்ஸ். ஓகேவா? இது திட்டமிட்டு நடந்தது கிடையாது, பை சான்ஸ். ஃபார்ச்சுவஸ்னா பை சான்ஸ், ஆர் சடன், திடீர்னு, ஆர் அன்இன்டெண்டட் அக்கரன்ஸ். அன்இன்டெண்டட்னா எந்த ஒரு, அதாவது இது நடக்கணும்னு செய்யாம எதிர்பாராத விதமா நடக்கிறது அன்இன்டெண்டட் occurrence while handling any hazardous substance or equipment or plant or vehicle resulting in continuous or intermittent or repeated exposure to death or injury to any person or damage to any property or environment, but does not include an accident by reason only of war or civil disturbance. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது என்னன்னா சடனா நடக்கிறது, அன்இன்டெண்டடா நடக்கிறது. ஆக்சிடென்ட்னாலே எதிர்பார்க்காம நம்ம ஆக்சிடென்ட்டை பண்ணணும்னு பண்ண மாட்டோம். ஆக்சிடென்ட்னாலே எதிர்பாராத ஒரு விபத்து. அன்இன்டெண்ட் எப்போ சடனா நடக்கிறது, அன்இன்டெண்டடா நடக்கிறது. அது எப்போ நடக்கிறது, வைல் ஹேண்டிலிங், எதை ஹேண்டில் பண்றப்போ நடக்கிறது, வைல் ஹேண்டிலிங் ஒரு ஹசார்டஸ் சப்ஸ்டன்ஸ். ஹசார்டஸ் சப்ஸ்டன்ஸ்னா ஒரு டேஞ்சரஸான சப்ஸ்டன்ஸ், டாக்ஸிக்கான சப்ஸ்டன்ஸ், ஹசார்டஸ் சப்ஸ்டன்ஸ். ஆர் எக்யூப்மெண்ட்னா ஒரு மெஷின் அப்படின்னு வச்சுக்கலாம், ஆர் பிளான்ட், ஆர் வெஹிக்கல். இதெல்லாம் ஹேண்டில் பண்றப்போ சடனா அன்இன்டெண்டடா நடக்கிறது ஆக்சிடென்ட். இந்த அன்இன்டெண்டடா நடக்கிறது ஆக்சிடென்ட்னு சொல்றோம். இந்த 4 விஷயத்தை ஹேண்டில் பண்றப்போ நடக்கிறது. அப்புறம் இந்த ஆக்சிடென்ட் நடந்தது மட்டும் இல்லாம இட் ஷுட் காஸ் கண்டினியூஸ் ஆர் இன்டர்மிட்டன்ட் ஆர் ரிப்பீட்டட் எக்ஸ்போஷர் டு டெத் ஆஃப் இன்ஜரி. இந்த 4 விஷயத்தை ஹேண்டில் பண்ணும்போது ஆக்சிடென்ட் நடக்கிறதால ஒரு நபருக்கோ இல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிக்கோ டேமேஜ் ஆகணும். ஒரு நபருக்கோ இல்ல ப்ராப்பர்ட்டிக்கோ ஒரு டேமேஜ் ஆகணும். ஒரு பர்சனுக்கோ ஒரு ப்ராப்பர்ட்டிக்கோ இல்ல என்விரான்மெண்ட்டுக்கோ டேமேஜ் ஆகணும். இதெல்லாம் நடந்துச்சுன்னா ஆக்சிடென்ட்னு சொல்லுவோம். இப்போ எது ஆக்சிடென்ட் அப்படிங்கிற டெஃபினிஷனுக்குள்ள வராது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். எது ஆக்சிடென்ட் அப்படிங்கிற டெஃபினிஷனுக்குள்ள வராதுன்னா இந்த கடைசி லைன் படிங்களேன், பட் டஸ் நாட் இன்க்ளூட் அன் ஆக்சிடென்ட் பை ரீசன் ஒன்லி ஆஃப் வார் ஆர் சிவில் டிஸ்டர்பன்ஸ். இப்போ ஒரு போர் நடக்குது, ஒரு வார் நடக்குது. இந்த வார் நடக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் நடந்துடுச்சு. அந்த ஆக்சிடென்ட் ஒரு பீப்புளுக்கும், பர்சன்ஸ், ப்ராப்பர்ட்டி, என்விரான்மெண்ட், இதுக்கெல்லாம் டேமேஜ் உண்டாக்கிடுச்சு அந்த ஆக்சிடென்ட். இப்போ இந்த ஆக்சிடென்ட்டை நம்ம இந்த நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் ஆக்ட் கீழே ஆக்சிடென்ட் கன்சிடர் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். ஏன்னா பட் டஸ் நாட் இன்க்ளூட் அன் ஆக்சிடென்ட் பை ரீசன் ஒன்லி ஆஃப் வார் ஆர் சிவில் டிஸ்டர்பன்ஸ். ஒரு வார் மூலமா நடக்கிற ஆக்சிடென்ட்டை நம்ம ஆக்சிடென்ட்டா கன்சிடர் பண்ண மாட்டோம் இந்த ஆக்ட் கீழே. அதுக்கப்புறம் சிவில் டிஸ்டர்பன்ஸ் மூலமா நடக்கிறத என்ன பண்ண மாட்டோம், ஆக்சிடென்ட்டா கன்சிடர் பண்ண மாட்டோம். சிவில் டிஸ்டர்பன்ஸ்னா கலவரம். இப்போ ஒரு இடத்துல ஒரு கலவரம் நடக்குது. அந்த கலவரத்துல ஒருத்தர் கல்லை தூக்கி எறிகிறாரு. அந்த கல்லு ஒரு ஃபேக்டரிக்குள்ள போய் ஒரு பைப்புல பட்டுடுது. அந்த பைப்பு உடஞ்சி பாய்சனஸ் கேசஸ்லாம் வெளியே மக்களுக்கு பாதிப்பு உண்டாகுது. இப்போ இது ஆக்சிடென்ட் அப்படின்னு நம்ம கருதுவோமானா கருத மாட்டோம். ஏன்னா இதோடைய காரணம் சிவில் டிஸ்டர்பன்ஸ், ஒரு கலவரத்தால உண்டாகுச்சு.
அதே மாதிரி ஒரு போர் நடக்குது, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடக்குது. பாகிஸ்தான்காரங்க இந்தியா மேல ஒரு குண்டை வீசுறாங்க. அந்த குண்டு ஒரு இடத்துல படுது. அந்த குண்டு வெடிச்சு சிதறி அந்த குண்டுல இருந்து ஒரு துண்டு வந்து ஒரு ஃபேக்டரியில போய் இடிக்குது. அந்த ஃபேக்டரி வெடிச்சு என்ன பண்ணுது, அங்கிருந்து விஷவாயு கசியுது. ஸோ இதை வந்து இந்த செக்ஷன் 2 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏக்கு இருக்கிற சப் கிளாஸ் ஏல ஆக்சிடென்ட்டா கன்சிடர் பண்ணுவாங்களான்னா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. புரியுதா? ஸோ ஆக்சிடென்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஓகே, ஸோ ஒரு பிக்சர், ஓகேவா? இந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக வரும், ஞாபகம் வரும். ஆக்சிடென்ட்னா என்னன்னு சொல்றாங்க. சடன் ஆர் அன்இன்டெண்டட் ஈவெண்ட் காசிங் ஹார்ம் ஆர் டேமேஜ். ஒரு ஹசார்டஸ் சப்ஸ்டன்ஸ், இந்த பிக்சரை பாருங்களேன். ஒரு பாய்சனஸ் லிக்விட் வந்து அப்படியே ஸ்பில் ஆயிடுச்சு. ஒரு மெஷின் வந்து திடீர்னு வந்து என்ன பண்ணுது, வெடிச்சிருது. ஒரு வெஹிக்கிள் வந்து கிராஷ் ஆகுது. இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். அது மூலமா என்ன ஆகுது, ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆகுது, பீப்புளுக்கு இன்ஜுரி ஆகுது. பாருங்க, ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. என்விரான்மெண்ட்டுக்கு பாதிப்பு வருது. பாருங்க, என்விரான்மெண்ட் எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு. மீன் செத்து கிடக்குது, மரத்துல இலையெல்லாம் வந்து கீழே விழுந்துடுச்சு. ஓகேவா? இதெல்லாம் வந்து என்னது, நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் ஆக்ட் கீழே ஆக்சிடென்ட். எக்ஸ்க்ளூட்ஸ் வார் ஆர் சிவில் டிஸ்டர்பன்ஸ். வார் வந்து இதுக்குள்ள வராது. சிவில் டிஸ்டர்பன்ஸ் வந்து இதுக்குள்ள வராது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஒரு போர் நடக்கிறப்போ இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு, இந்த போர்னால ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா இது ஆக்சிடென்ட் அப்படிங்கிற டெஃபினேஷனுக்குள்ள வராது. ஒரு கலவரம், சிவில் டிஸ்டர்பன்ஸ்னா என்ன, ஒரு கலவரம் இல்ல ஒரு மோதல், மக்களுக்கு உள்ள ஒரு மோதல் நடக்குது, அது மூலமா ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா அந்த ஆக்சிடென்ட் வந்து இந்த டெஃபினேஷனுக்குள்ள வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொஸ்டினை பார்த்துடலாம். இப்போ நம்ம எடிஎம் அகாடமியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நம்ம ஒரு செக்ஷனை பார்த்தோம்னா அதை பார்த்துட்டு அப்படியே போக மாட்டோம். அந்த செக்ஷன்ல இருந்து உடனே நம்ம கொஸ்டின்ஸ் பார்த்துருவோம். ஓகே, லெட்ஸ் சால்வ் திஸ் கொஸ்டின். Which of the following is not covered under the definition of accident? Sudden chemical leak, option A. இதை படிங்களேன். சடனா கெமிக்கல் லீக் ஆகுது. ஓகே, நம்ம ஆக்சிடென்ட்டோட டெஃபினேஷன்ல என்ன பார்த்துருக்கோம், சடனா ஒரு ஈவெண்ட் நடந்துச்சுன்னா அது வந்து ஆக்சிடென்ட்னு பார்த்துருக்கோம். இங்க என்ன கேட்குறாங்க, விச் இஸ் நாட் கவர்டு அண்டர் த டெஃபினேஷன் ஆஃப் ஆக்சிடென்ட். எக்ஸ்ப்ளோஷன் இன் ஃபேக்டரி, ஓகே. டேமேஜ் காஸ்ட் டூரிங் வார், இதை ஹோல்டில் வைங்க. டாக்ஸிக் கேஸ் எக்ஸ்போஷர். இப்போ எது வந்து நாட் கவர்டுன்னு கேட்குறாங்க. ஸோ டெஃபினேஷன் ஆஃப் ஆக்சிடென்ட்டுக்குள்ள எது நாட் கவர்டு, வாரு, அப்புறம் சிவில் டிஸ்டர்பன்ஸ். அப்போ கரெக்ட் ஆன்சர் என்னது, ஆப்ஷன் சி. ஸோ இந்த மாதிரி நீங்க தெளிவா புரிஞ்சு படிச்சா மட்டும்தான் யூஜிசி நெட் எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச அளவு பேர் ஆக்டை கொஞ்சம் படிங்க. அண்டு இந்த ஸ்லைட்ஸையும் கோ த்ரூ பண்ணுங்க. இந்த வீடியோவை திரும்ப திரும்ப பாருங்க. ஏன்னா நீங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸை எப்படி கேட்பாங்கன்னு தெரிஞ்சாதான் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஜஸ்ட் அ மினிட், ஒரே நிமிஷம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இந்த கொஸ்டினை பாருங்க. அசர்ஷன் ரீசனிங் கொஸ்டின். ஓகே, அசர்ஷன், அசர்ஷன்னா என்ன, ஒரு ஸ்டேட்மெண்ட். ரீசன் அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு ஸ்டேட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், அசர்ஷன், அசர்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் இந்த அசர்ஷன் ரீசனிங் எப்படி நான் சால்வ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஜான் இஸ் அன் அட்வொகேட், இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். அசர்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட். எந்த ஸ்டேட்மெண்ட் ஆனாலும் இருக்கலாம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்களேன், ஜான் இஸ் அன் அட்வொகேட். இப்போ ரீசன் அப்படிங்கிறது அதுவும் ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ற, இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ற ஸ்டேட்மெண்ட் ரீசன். ஜான் இஸ் டால். இப்போ அந்த ரீசனை பாருங்க, இந்த அசர்ஷனை பாருங்க. அசர்ஷன் என்ன சொல்லுது, ஜான் இஸ் அன் அட்வொகேட்னு சொல்லுது. ரீசன் என்ன சொல்லுது, ஜான் இஸ் டால்னு சொல்லுது. இப்போ இந்த ரீசன் இந்த அசர்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுதா? ஜான் ஒரு அட்வொகேட் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட்.
ஜான் உயரமா இருக்கிறார் அப்படிங்கிறது அதுக்கான ரீசனா, அதுக்கான ஒரு காரணியா? கிடையாது. இப்போ இந்த ரீசனை பாருங்க, இந்த ரீசனை பாருங்க. ஜான் completed law degree and enrolled in bar council and enrolled in bar council. இப்போ இந்த ரீசன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணுதா, இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுதா? எஸ், பண்ணுது. ஜான் ஒரு அட்வொகேட், ஒரு ஸ்டேட்மெண்ட், அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஜான் கம்ப்ளீட்டட் லா டிகிரி அண்ட் என்ரோல்ட் இன் பார் கவுன்சில். ஸோ அசர்ஷன் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கனெக்ஷனை பார்க்கணும், இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் உள்ள கனெக்ஷனை பார்க்கணும். ரீசன் அப்படிங்கிறது அந்த அசர்ஷனை கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுதா, அதை தான் நம்ம வந்து பார்க்கணும். இப்போ இங்க அசர்ஷன் என்னன்னு பாருங்க. ரிப்பீட்டட் எக்ஸ்போஷர் டு ஹசார்டஸ் சப்ஸ்டன்சஸ் கேன் கான்ஸ்டியூட் அன் ஆக்சிடென்ட். ரிப்பீட்டட் எக்ஸ்போஷர் டு ஹசார்டஸ் சப்ஸ்டன்சஸ் கேன் கான்ஸ்டியூட் அன் ஆக்சிடென்ட். அதாவது ஒரு ஹசார்டஸ் சப்ஸ்டன்ஸை நம்ம வந்து ரிப்பீட்டடாக நமக்கு எக்ஸ்போஸ் ஆகிச்சுன்னா அதை வந்து நம்ம ஆக்சிடென்ட்னு சொல்லலாம். ஒரு ஹசார்டஸ் சப்ஸ்டன்ஸ், ஹசார்டஸ்னா விஷத்தன்மை நிறைஞ்ச ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து நம்மளோட எக்ஸ்போஷருக்கு வருது, நம்ம மேல பட்டுட்டே இருக்குது ரிப்பீட்டடா, அதை வந்து நம்ம ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லலாம்னு சொல்றாங்க அசர்ஷன்ல. ரீசன் என்ன சொல்றாங்க, the definition includes continuous intermittent or repeated exposure. ஸோ ஆக்சிடென்ட்டோட டெஃபினிஷன்ல என்ன சொல்றாங்க, கண்டினியூஸா நம்ம மேல பட்டாலும் சரி, கண்டினியூஸானா தொடர்ந்து நம்ம ஸ்கின் மேல ஒரு லிக்விட் பட்டுட்டே இருக்குது, அதையே நான் வந்து ஆக்சிடென்ட்னு சொல்லலாம். இன்டர்மிட்டன்ட், விட்டு விட்டு நம்ம மேல எக்ஸ்போசர் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், முதல்ல அந்த லிக்விட் வந்து நம்ம மேல படுது, அப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு படுது, அப்புறமா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு படுது, இதுவும் ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லலாம். ரிப்பீட்டட் எக்ஸ்போஷர், இதுவும் ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் ஆக்சிடென்ட் அப்படிங்கிற டெஃபினிஷன் கீழே வரும். ஸோ இந்த ரீசன் வந்து இந்த அசர்ஷனை கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணுது. போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. இதுதான் கரெக்ட் ஆன்சர். இப்போ செக்ஷன் 2 சப்செக்ஷன் 2, செக்ஷன் 2 சப்செக்ஷன் 2. ஸோ இந்த செக்ஷனை பார்த்தீங்கன்னா, இந்த செக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான செக்ஷன். ஸோ இந்த செக்ஷன் என்ன சொல்றாங்கன்னா, the words and expressions used in this act but not defined herein and defined in Water Prevention and Control of Pollution Act, the Water Prevention and Control Cess Act, the Forest Conservation Act, the Air Prevention and Control of Pollution Act, the Environment Act, the Public Liability Insurance Act, and Biological Diversity Act and other acts relating to environment shall have the meaning respectively assigned to them in those acts. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, நம்ம நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் ஆக்ட்ல ஒருவேளை சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, சில வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, அந்த வேர்ட்ஸுக்கான டெஃபினிஷன் இல்லை. நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் ஆக்ட்ல அந்த வேர்ட்ஸுக்கான டெஃபினிஷன் இல்லைன்னா மற்ற ஆக்ட்ல அந்த டெஃபினிஷன் இருந்துச்சுன்னா, மற்ற ஆக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் பொல்யூஷன் ஆக்ட், என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், இபிஎன் போடுறேன். ஸோ இந்த மாதிரி மற்ற என்விரான்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஆக்டில் இருந்துச்சுன்னா நம்ம இந்த டெஃபினிஷன் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு வேர்டு இருக்குது, ஓகேவா, ஆக்கிபயர் அப்படின்னு ஒரு வேர்டை யூஸ் பண்ணுறாங்க. நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் ஆக்டில் ஆக்கிபயர் அப்படின்னு ஒரு வேர்டை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஆக்கிபயர் அப்படிங்கிற வேர்டுக்கான டெஃபினிஷன் நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் ஆக்டில் இல்லை. அப்போது மற்ற ஆக்டுகளை நம்ம பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் ஆக்கிபயர் அப்படிங்கிற ஆக்டுக்கான டெஃபினிஷன் இருக்குது. அப்போது நம்ம இந்த டெஃபினிஷன் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம், இந்த டெஃபினிஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கொடுத்துருக்கிற ஆக்ட்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்டர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட், வாட்டர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் செஸ் ஆக்ட், ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட், ஏர் ஆக்ட், என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், பப்ளிக் லயபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆக்ட் அண்ட் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் அண்ட் அதர் ஆக்ட்ஸ். இது ரொம்ப முக்கியம், அண்ட் அதர் ஆக்ட்ஸ் ரிலேட்டிங் டு என்விரான்மெண்ட். இதில் கொடுத்துருக்கிற ஆக்ட் மட்டும் இல்லை, என்விரான்மெண்ட் சம்மந்தமாக வேற ஏதாவது ஆக்ட் இருந்துச்சுன்னா அந்த ஆக்ட்ல இருந்தும் நம்ம அந்த வேர்டுக்கான மீனிங் எடுத்துக்கலாம்.
ஸோ செக்ஷன் 2ல நம்ம ஒரே ஒரு டெஃபினிஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த செக்ஷன் 2 சப்செக்ஷன் 2 பார்த்துட்டோம். ஸோ நமக்கு இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸ்ல இதோட நிறுத்திக்கலாம். ஸோ அடுத்து நம்ம சில மெயினான செக்ஷன்ஸ்க்கு போகலாம். ஓகே, பிக்சர். இந்த பிக்சர் மூலமா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். The words and expressions used in this act but not defined herein and defined in the following acts shall have the meaning respectively assigned to them in those acts. என்ன சொல்றாங்கன்னா, the words and expressions used in this act. in this act என்ன, NGT ஆக்ட், நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் ஆக்ட்ல யூஸ் பண்றாங்க சில வேர்ட்ஸ் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம், பட் நாட் டிஃபைன்டு. NGT ஆக்ட்ல யூஸ் பண்றாங்கன்னா NGT ஆக்ட்ல அதுக்கான டெஃபினிஷன் இல்லை. அப்போ நம்ம எங்க பார்க்கணும் அதுக்கான டெஃபினிஷனை? மற்ற ஆக்ட்ல பார்க்கணும். மற்ற ஆக்ட்ஸ், ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட், வாட்டர் ஆக்ட், ஏர் ஆக்ட், பப்ளிக் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆக்ட், என்விரான்மெண்ட் ஆக்ட், பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் அண்ட் அதர் என்விரான்மெண்டல் ஆக்ட்ஸ், அதில் பார்க்கணும். அதில் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணணும், அந்த டெஃபினிஷனை எடுத்து அதில் ஒருவேளை மற்ற ஆக்ட்ல அந்த வார்த்தையை டெஃபின் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த டெஃபினிஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, செக்ஷன் 2 சப்செக்ஷன் 2 மெயின்லி என்ஷூர்ஸ். இப்போ நம்ம பார்த்த செக்ஷன்ல இருந்து கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். பனிஷ்மெண்ட் ஃபார் பொல்யூஷன் கிடையாது. யூனிஃபார்ம் மீனிங் ஆஃப் டேர்ம்ஸ் அக்ராஸ் என்விரான்மெண்டல் லாஸ், எஸ், இதுதான் கரெக்ட் ஆன்சர். A term is not defined in NGT Act but defined in Environmental Protection Act. Which meaning applies? நல்லா பாருங்க, ஒரு டேர்ம் இருக்கு, அது வந்து NGT ஆக்ட்ல அதுக்கான டெஃபினிஷன் இல்லை, ஆனா அதோடைய டெஃபினிஷன் வந்து என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல கொடுத்துருக்குறாங்க. இப்போ எது வந்து அப்ளை ஆகும், எந்த மீனிங் அப்ளை ஆகும்னா, மீனிங் ஃப்ரம் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்ளைஸ். ஸோ இதுதான் வந்து செக்ஷன் 2 சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க. ஓகே, இப்போ சாப்டர் 2 வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த ட்ரிபுனல். இப்போதான் நம்ம மெயினான பிக்சருக்கு என்டர் ஆகிறோம். நேஷனல் கிரீன் ட்ரிபுனல், இந்த தீர்ப்பாயத்தை பத்தி நம்ம பார்க்குறோம். Establishment of tribunal. The central government shall by notification establish with effect from such date as may be specified therein a tribunal to be known as the National Green Tribunal to exercise the jurisdiction, powers and authority conferred on such tribunal by or under this act. என்ன சொல்ல வராங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் சிஜின்னு போடுறேன், என்ன பண்ணலாம், ஒரு நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஷால் பை நோட்டிஃபிகேஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணும், அதில் நேஷனல் கிரீன் ட்ரிபுனலை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அந்த நோட்டிஃபிகேஷன் மூலமா நேஷனல் கிரீன் ட்ரிபுனலை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அந்த நோட்டிஃபிகேஷன்ல டேட் இருக்கணும், எந்த டேட்ல இருந்து இந்த ட்ரிபுனல், இந்த பாடி வந்து எஃபெக்ட்டுக்கு வரும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். புரியுதா? இதுதான் இந்த செக்ஷன் 3 சொல்றாங்க. இப்போ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த ட்ரிபுனல் செக்ஷன் 3 ஒரு பிக்சர் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பாருங்களேன், ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட், அதுல எஃபெக்டிவ் டேட் என்ன டேட்ல வந்து ஃபோர்ஸுக்கு வரும்னு சொல்றாங்க. நேஷனல் கிரீன் ட்ரிபுனலை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன்ல என்ன இருக்கும், ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கும், பவர் இருக்கும், அத்தாரிட்டி இருக்கும். இந்த ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க நேஷனல் கிரீன் ட்ரிபுனல்னா, அந்த அமைப்புக்கு என்னென்ன அதிகார வரம்பு இருக்கு, ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு, என்னென்ன பவர்ஸ் இருக்கு, என்னென்ன அத்தாரிட்டி இருக்கு, இதெல்லாமே வந்து இந்த நேஷனல் கிரீன் ட்ரிபுனல் ஆக்ட்ல இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன்ல இருக்கும். சாரி, இந்த நோட்டிஃபிகேஷன்ல இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற நோட்டிஃபிகேஷன்ல இருக்கும். இப்போ கொஸ்டின். ஸோ எப்பவுமே ஒரு செக்ஷனை படிச்சுட்டா அதை அப்படியே விட்டுறக்கூடாது. ஸோ நம்ம ஏடிஎம் அகாடமியில் என்ன பண்றோம், ஒரு கொஸ்டின் வச்சிருக்கோம். Who establishes the National Green Tribunal? Supreme Court, Parliament, Central Government, State Government. So Central Government. நீங்க மோஸ்ட் ஆஃப் த சென்ட்ரல் ஆக்ட்ல இந்த அமைப்புகள்லாம் உருவாக்குறது சென்ட்ரல் கவர்மெண்டா தான் இருக்கும். The tribunal is established through, இந்த நேஷனல் கிரீன் ட்ரிபுனல் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க? கோர்ட் ஆர்டரா? இல்ல, நோட்டிஃபிகேஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆர்டினன்ஸும் கிடையாது, ரெசல்யூஷனும் கிடையாது.
காம்போசிஷன் ஆஃப் த ட்ரிபுனல். காம்போசிஷன் ஆஃப் த ட்ரிபுனல். காம்போசிஷன்னா அந்த ட்ரிபுனல்ல யார் யாரெல்லாம் இருப்பா? ஒரு அமைப்பை உருவாக்கிட்டாங்க, நேஷனல் கிரீன் ட்ரிபுனல்னு உருவாக்கிட்டாங்க. அதுக்கு ஒரு தலைவர் யாராவது இருக்கணும்ல, ஒரு தலைவர் இருக்கணும், அவர் அசிஸ்ட் பண்றதுக்கு ஸ்டாஃப் இருக்கணும். ஸோ பார்க்கலாம். செக்ஷன் 4 சப்செக்ஷன் 1 the tribunal shall consist of section 4 class 1 subclass a full time chairperson. ஓகேவா? தலைவர். இந்த நேஷனல் கிரீன் ட்ரிபுனலுக்கு ஒரு தலைவர். அதுவும் என்னன்னு சொல்றாங்க, ஃபுல் டைம் அவர் அங்கதான் இருக்கணும். இந்த சேர்பர்சன் இருந்துகிட்டு வேற வேலை பார்க்க கூடாது. ஸோ ஃபுல் டைம் சேர்பர்சன். பி நாட் லெஸ் தென் 10 பட் சப்ஜெக்ட் டு அ மேக்ஸிமம் ஆஃப் 20 full time judicial members as the central government may from time to time specify. அதாவது ஜுடிஷியல் மெம்பர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சேர்பர்சன் அசிஸ்ட் பண்றதுக்கு ஜுடிஷியல் மெம்பர்ஸ் இருக்கணும். ஜுடிஷியல் மெம்பர்ஸ் என்ன அது? நாட் லெஸ் தென் 10, 10க்கு குறையாம இருக்கணும். அப்போ மினிமம் 10 இருக்கணும். பட் சப்ஜெக்ட் டு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் 20. மேக்ஸிமம் எவ்வளவு இருக்கலாம்? 20 ஃபுல் டைம் மெம்பர்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த நம்பரை 10ல இருந்து 20 இருக்கலாம். ஸோ என்ன எக்ஸாக்ட் நம்பர் அப்படிங்கிறத த சென்ட்ரல் கவர்மெண்ட் மே ஃப்ரம் டைம் டு டைம் ஸ்பெசிஃபை, நோட்டிஃபை. டைம் டு டைம் என்ன பண்ணலாம்? சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ணலாம். ஓகே, 15 பேர் இல்லை 16 பேர் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நோட்டிஃபை பண்ணலாம் எத்தனை பேர் இருக்கணும்ட்டு. அதுக்கப்புறமா நாட் லெஸ் தென் 10 பட் சப்ஜெக்ட் டு அ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் 20 ஃபுல் டைம் எக்ஸ்பர்ட் மெம்பர்ஸ் ஆஸ் த சென்ட்ரல் கவர்மெண்ட் மே ஃப்ரம் டைம் டு டைம் நோட்டிஃபை. ஸோ இந்த சேர்பர்சனை அசிஸ்ட் பண்றதுக்கு ஜுடிஷியல் மெம்பர்ஸ் மட்டும் இருந்தா பார்த்தாது, எக்ஸ்பர்ட் மெம்பர்ஸ் வேணும். இந்த எக்ஸ்பர்ட் மெம்பர்ஸ் யாரு அப்படின்னா சயின்ஸ்ல என்விரான்மெண்ட்ல ஸ்பெஷலைஸ் பண்ணவங்க. ஸோ அவங்களும் இருக்கணும்னு அப்படின்னு சொல்றாங்க. இந்த எக்ஸ்பர்ட் மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஜுடிஷியல் மெம்பர்ஸோட சேர்ந்து வந்து என்ன பண்ணுவாங்க? தீர்ப்பு கொடுப்பாங்க. இப்போ நேஷனல் கிரீன் ட்ரிபுனல் மாதிரி ஒரு அமைப்புடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, எக்ஸ்பர்ட் மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. வெறும் ஜுடிஷியல் மெம்பர்ஸ் இருந்தா ஜுடிஷியல் மெம்பர்ஸ்க்கு சில நேரத்துல வந்து என்விரான்மெண்ட் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து புரியாம இருக்கலாம். ஆனா எக்ஸ்பர்ட் மெம்பர்ஸ் அப்படி இல்லை. எக்ஸ்பர்ட் மெம்பர்ஸுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் புரியும். ஸோ இங்க ஜுடிஷியல் பீப்புளும் எக்ஸ்பர்ட் பீப்புளும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது தான் என்விரான்மெண்ட் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸை டேக்கிள் பண்ண முடியும். ஸோ எக்ஸ்பர்ட் மெம்பர்ஸ் இதுவும் அதே கதை தான். நாட் லெஸ் தென் 10 பட் சப்ஜெக்ட் டு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் 20. அதுவும் இவங்களும் என்னவா இருக்கணும்? ஃபுல் டைமா இருக்கணும். யாருமே இந்த பார்ட் டைம் வேலை பார்க்குற கதையே கிடையாது. ஃபுல் டைம். அண்ட் தென் செக்ஷன் 4 சப்செக்ஷன் 2ல என்ன சொல்றாங்கன்னா, the chairperson of the tribunal may, if considered necessary, invite any one or more person having specialized knowledge and experience in a particular case before the tribunal to assist the tribunal in the case. The chairperson of the tribunal, அதாவது chairperson தலைவர் இருக்கிறார்ல, அவர் என்ன பண்ணலாம்? தேவைப்பட்டா, அவசியமா தேவை அப்படின்னா, இஃப் கன்சிடர்ட் நெசசரி, அவசியம் தேவைன்னா இன்வைட் பண்ணலாம். யாரை இன்வைட் பண்ணலாம்? 1 or more பர்சன், ஒரு நபர் அல்லது ஒரு நபருக்கும் மேற்பட்ட 2-3 பர்சன்ஸை இன்வைட் பண்ணலாம். ஹேவிங் ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ் இருக்கிற பர்சன்ஸை இன்வைட் பண்ணலாம். ஆர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அ பர்டிகுலர் கேஸ். சரி இப்போ ஒரு ரிவர்ல வந்து பொல்யூஷன் நடக்குது. இப்போ வந்து ரிவர்ல வந்து ஒரு பொல்யூஷன் நடக்குது. ஒரு ஃபேக்டரி வந்து ரிவர்ல வந்து கழிவுங்களை கொட்டுறாங்க. இப்போ இந்த கேஸ் வந்து நேஷனல் கிரீன் ட்ரிபுனலுக்கு வருது. ஃபேக்டரி வந்து ரிவர்ல கழிவுங்களை கொட்டுறாங்க. நேஷனல் கிரீன் ட்ரிபுனல் என்ன பண்ணலாம்? அவங்களுக்கு வந்து இந்த ரிவர் சம்பந்தமா இன்னும் நாலேஜ் தேவை, இன்னும் வந்து இன்ஃபர்மேஷன் தேவைன்னா, ஸ்பெஷலைஸ்டு நாலேஜோட இருப்பாங்களா வாட்டர் பொல்யூஷன் சம்பந்தமா, அவங்கள வந்து இன்வைட் பண்ணலாம். இன்வைட் பண்ணி அந்த ட்ரிபுனல்ல அசிஸ்ட் பண்ண சொல்லலாம். இப்போ யார் இன்வைட் பண்ணலாம்னா, சேர்பர்சன் தான் பண்ண முடியும். த சேர்பர்சன் ஆஃப் த ட்ரிபுனல் மே இஃப் கன்சிடர் நெசசரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த செக்ஷன் 4 உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, செக்ஷன் 4 சப்செக்ஷன் 3. The central government may by notification specify ordinary place or places of sitting of the tribunal and the territorial jurisdiction falling under each place of sitting. ஓகேவா? ஸோ ட்ரிபுனல் வந்து எங்கெங்கெல்லாம் உட்காரும், எங்கெங்கெல்லாம் அதுக்கு பெஞ்ச் இருக்கு அப்படிங்கிறத என்ன பண்ணும்? சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் மூலமா ஸ்பெசிஃபை பண்ணும். இப்போ நீங்க நேஷனல் கிரீன் ட்ரிபுனல் பார்த்தீங்கன்னா,
டெல்லியில் இருக்கு, சென்னையில் இருக்கு. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்குன்னு பிளேசஸ் ஆஃப் சிட்டிங் இருக்கு. இப்போ நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட பெஞ்சு வந்து சென்னையில் இருக்கு, மதுரையில் இருக்கு. அந்த மாதிரி நேஷனல் கிரீன் ட்ரிபியூனலுக்கு எங்கெங்கெல்லாம் அவங்க உட்காந்து கேஸை விசாரிப்பாங்க, எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து பெஞ்ச் இருக்கு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதுக்கடுத்து the central government may in consultation with the chairperson of the tribunal. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணும், சேர்பர்சன், ட்ரிபுனலோட சேர்பர்சனோட கன்சல்ட் பண்ணி, மே இன் கன்சல்டேஷன் வித் சேர்பர்சன் ஆஃப் த ட்ரிபுனல் மேக் rules regulating generally the practices and procedure of the tribunal. practices and procedure of the tribunal, அதாவது ட்ரிபுனலோட பிராக்டிஸ், ட்ரிபுனலோட ப்ரொசீஜர், இந்த ட்ரிபுனல்ல எப்படி கேஸ் ஃபைல் பண்ணணும், இந்த ட்ரிபுனல்ல கேஸ் ஃபைல் பண்ணணும்னா எவ்வளோ ஃபீஸ் கட்டணும், அதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணும், ரூல்ஸை வந்து மேக் பண்ணும். ஓகேவா? அதை வந்து யாரை கன்சல்ட் பண்ணி ரூல்ஸை மேக் பண்ணணும்னா, ட்ரிபுனலோட சேர்பர்சனை கன்சல்ட் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரூல்ஸை மேக் பண்ணும். எதுக்கெல்லாம் ரூல்ஸை மேக் பண்ணணும்னு சொல்றாங்க? த ரூல்ஸ் ஆஸ் டு த பர்சன்ஸ் ஹூ ஷால் பி என்டைட்டில் டு அப்பியர் பிஃபோர் த ட்ரிபுனல். யார் யாரெல்லாம் ட்ரிபுனல் முன்னாடி அப்பியர் ஆகலாம், அந்த அட்வொகேட்ஸ்க்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், அதெல்லாம் சொல்லுவாங்க. த ரூல்ஸ் ஆஸ் டு த ப்ரொசீஜர் ஃபார் ஹியரிங் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் அப்பீல்ஸ் அண்ட் அதர் மேட்டர்ஸ், including the circuit procedure for hearing at a place other than the ordinary place of sitting falling within the jurisdiction referred to in subsection 3 pertaining to the application and appeals. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு அப்ளிகேஷன் வருது, நேஷனல் கிரீன் ட்ரிபுனலுக்கு ஒருத்தர் அப்ளிகேஷன் கொடுக்குறாரு, என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு பாதிப்பு வருது விசாரிங்கன்ட்டு. அந்த அப்ளிகேஷனை எப்படி விசாரிக்கணும், அந்த அப்பீல்ஸை எப்படி விசாரிக்கணும், அண்ட் அதர் மேட்டர்ஸ், நார்மலாக அவங்க ஒரு கேஸை ஹியர் பண்ணுற பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு போய் எப்படி விசாரிக்கணும், இதெல்லாம் வந்து ரூல்ஸ் வந்து யார் போடுவானா, சென்ட்ரல் கவர்மெண்ட் போடுவா. யாரை கன்சல்ட் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த ரூல்ஸை கொண்டு வரும்? சேர்பர்சன் ஆஃப் த ட்ரிபுனல். ஓகேவா? சி, மினிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ஹூ ஷால் ஹியர் த அப்ளிகேஷன் அண்ட் அப்பீல்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எனி கிளாஸ் ஆஃப் ஆர் கிளாஸஸ் ஆஃப் அப்ளிகேஷன் ஆர் அப்பீல்ஸ். ஸோ எத்தனை பர்சன்ஸ் இருக்கணும், எத்தனை, இப்போ ஒரு சேர்பர்சனு 10லேருந்து 20 ஜுடிஷியல் மெம்பர்ஸ்ன்னு நம்ம பார்த்தோம், 10லேருந்து 20 எக்ஸ்பர்ட் மெம்பர்ஸ்ன்னு பார்த்தோம். இப்போ ஒரு கேஸ் வருது, அந்த கேஸை ஹியர் பண்ணுறதுக்கு மினிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ், இங்கே பாருங்க, மினிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்கணும். இந்த ரூல்ஸையும் யார் கொண்டு வருவானா, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வரும். யாரோட கன்சல்டேஷன் கூட, யாரோட கன்சல்டேஷனோட, சேர்பர்சனோட கன்சல்டேஷனோட. இப்போ பாருங்க, அதுக்கு அடுத்து provided that the number of expert members, provided that the number of expert members shall in hearing an application or appeal be equal to the number of judicial members hearing such application or appeal. அதாவது ஒரு கேஸ், ஒரு அப்ளிகேஷன் சொல்லுவாங்க, நேஷனல் கிரீன் ட்ரிபுனல் முன்னாடி ஒரு அப்ளிகேஷன் வருது, என்விரான்மெண்ட்டுக்கு பாதிப்பு உண்டாகுது அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் வருது. மினிமம் நம்பர் ஆஃப் எத்தனை பேர் இருக்கணும், மினிமம் நம்பர் எத்தனை பேர் இருக்கணும் அப்படிங்கிறத, மினிமம் நம்பர் ஆஃப் எத்தனை மெம்பர்ஸ் வந்து இந்த கேஸை விசாரிக்கணும் அப்படிங்கிறத சென்ட்ரல் கவர்மெண்ட் முடிவு பண்ணும், சேர்பர்சனை கன்சல்ட் பண்ணி. ஸோ இந்த நம்பரை வந்து ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கலாம், 10லேருந்து 20க்குள்ளே எத்தனை மெம்பர்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து முடிவு பண்ணிக்கலாம் ஒரு அப்ளிகேஷனை, ஒரு கேஸை விசாரிக்கிறதுக்கு எத்தனை மெம்பர்ஸ் இருக்கணும்ட்டு. பட் இங்கே ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க, என்னன்னா எக்ஸ்பர்ட் மெம்பர்ஸும் ஜுடிஷியல் மெம்பர்ஸும் ஈக்குவலாக இருக்கணும் ஒரு கேஸை விசாரிக்கிறப்போ. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கேஸை விசாரிக்கிறப்போ 15 ஜுடிஷியல் மெம்பர்ஸ் இருக்காங்க, வெறும் 5 எக்ஸ்பர்ட் மெம்பர்ஸ் தான் இருக்காங்க, வெறும் ஒரு 10 எக்ஸ்பர்ட் மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து சரியான அரேஞ்ச்மெண்ட்னா இல்லை. ஒரு கேஸ் விசாரிக்கிறதுக்கு 2 பேருமே ஈக்குவலாக இருக்கணும், ஜுடிஷியல் மெம்பர்ஸும் ஈக்குவலாக இருக்கணும், எக்ஸ்பர்ட் மெம்பர்ஸும் ஈக்குவல் நம்பரில் இருக்கணும். And rules relating to the transfer of cases by chairperson from one place of sitting to another place of sitting. For example, டெல்லியில் இருக்கிற என்ஜிடிலேருந்து சென்னையில் இருக்கிற என்ஜிடிக்கு ஒரு கேஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு சேர்பர்சன். அந்த டிரான்ஸ்ஃபர் சம்மந்தமான ரூல்ஸை வந்து யார் டிசைன் பண்ணுவா? சென்ட்ரல் கவர்மெண்ட். யாரோட கன்சல்டேஷனோட? சேர்பர்சனோட கன்சல்டேஷனோட. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து செக்ஷன் 4.
இந்த பிக்சரை பாருங்களேன், உங்களுக்கு வந்து கிறிஸ்டல் கிளியராக கொடுத்துருப்பேன். காம்போசிஷன் ஆஃப் த நேஷனல் கிரீன் ட்ரிபுனல். நேஷனல் கிரீன் ட்ரிபுனலில் யார் யாரெல்லாம் இருப்பா? நேஷனல் கிரீன் ட்ரிபுனலில் யார் யாரெல்லாம் இருப்பா? ஒரு ஃபுல் டைம் சேர்பர்சன் இருப்பார், 10 to 20 ஜுடிஷியல் மெம்பர்ஸ் இருப்பாங்க, 10 to 20 எக்ஸ்பர்ட் மெம்பர்ஸ் இருப்பாங்க, ஸ்பெஷல் இன்வைட்டிஸ் வருவாங்க. எக்ஸ்பர்ட்ஸை வந்து இன்வைட் பண்ணலாம். யார் இன்வைட் பண்ணலாம்? சேர்பர்சன் இன்வைட் பண்ணலாம். ட்ரிபுனலோட லொக்கேஷனை பற்றி சொல்லியிருக்கிறாங்க செக்ஷன் 4ல். ட்ரிபுனல் ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ், எப்படி வந்து ஒரு அப்ளிகேஷனை ஹியர் பண்ணணும், ஒரு அப்பீலை ஹியர் பண்ணணும், யார் யாரெல்லாம் ட்ரிபுனல் முன்னாடி அப்பியர் ஆகிறதுக்கு எலிஜிபிள், ஒரு கேஸை ஒரு ட்ரிபுனலோட பெஞ்ச்லேருந்து இன்னொரு ட்ரிபுனலோட பெஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், என்ன ப்ரொசீஜர், இதெல்லாம் வந்து செக்ஷன் 4ல் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈக்குவல் பிளான், ஜுடிஷியல் மெம்பர்ஸும் எக்ஸ்பர்ட் மெம்பர்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். தென் ஓகே, இப்போ கொஸ்டின் பார்க்கலாம். செக்ஷன் 4லேருந்து கொஸ்டின்ஸை பார்க்கலாம். மினிமம் நம்பர் ஆஃப் ஜுடிஷியல் மெம்பர்ஸ் இன் என்ஜிடி, it is 10. Consider the following statements. இப்போ ஒரு statement based question பார்க்கலாம். The central government frames rules regarding procedure of the tribunal. Consider the following statements. Okay, ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டா பாருங்க. The central government frames rules regarding the procedure of the tribunal. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணுது. Such rules are made in consultation with the chairperson. Correct. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். The tribunal itself independently frames all procedural rules. இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகேவா? ட்ரிபுனலே இண்டிபெண்டா எல்லா ரூல்ஸையும் ஃப்ரேம் பண்ணுதா? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணுது, சேர்பர்சனோட கன்சல்டேஷனோட. ஸோ 3 ராங். அப்போ 3 இருக்கிற ஆப்ஷன்ல எலிமினேட் பண்ணுங்க. ஓகே, ஆன்சர் இஸ் பி, 1 and 2 ஒன்லி. இந்த ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்றது ரொம்ப ஈஸி. ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. A bench of the NGT is constituted with 2 judicial members and 1 expert member. Which of the following is correct? ஒரு பெஞ்சில் என்ன பண்றாங்க? 2 ஜுடிஷியல் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, 2 ஜுடிஷியல் மெம்பர்ஸ் அண்ட் ஒரு எக்ஸ்பர்ட் மெம்பர் இருக்காங்க. இப்போ இந்த பெஞ்ச் வந்து ஒரு வேலிடா? ஒரு அப்ளிகேஷன் இந்த பெஞ்ச் முன்னாடி வருது, ஒரு அப்ளிகேஷன். நம்ம செக்ஷன் 4ல என்ன பார்த்தோம்? ஜுடிஷியல் மெம்பர்ஸும் எக்ஸ்பர்ட் மெம்பர்ஸும் ஈக்குவல் நம்பர்ல இருக்கணும் ஒரு கேஸை விசாரிக்கிறப்போ. ஸோ ஆன்சர் அது invalid as equality between judicial and expert members is required. Which of the following best explains the inclusion of both judicial and expert members in the NGT? ஸோ எதுக்காக ஜுடிஷியல் மெம்பர்ஸ் எக்ஸ்பர்ட் மெம்பர்ஸ் என்ஜிடியில் இன்க்ளூட் பண்றாங்க? டு இன்க்ரீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சியா, டு என்ஷூர் ஃபெடரல் ரெப்ரசன்டேஷனா, டு இன்டிகிரேட் லீகல் அட்ஜூடிகேஷன் வித் சயின்டிஃபிக் அசஸ்மெண்டா, டு ரெடியூஸ் கேஸ் பேக்லாகா? ஆன்சர் இஸ் சி, டு இன்டிகிரேட் லீகல் அட்ஜூடிகேஷன் வித் சயின்டிஃபிக் அசஸ்மெண்ட். ஓகேவா? ஒரு லீகலா என்ன பண்ணணும், நம்ம டீல் பண்ணணும், அதே நேரத்தில் சயின்டிஃபிக் அசஸ்மெண்ட்டோட நம்ம முடிவு எடுக்கணும். அதனால தான் வந்து எக்ஸ்பர்ட் மெம்பர்ஸை இன்க்ளூட் பண்றாங்க. இப்போ செக்ஷன் 5. ஸோ செக்ஷன் 5 அண்ட் கொஸ்டின்ஸ், சில கொஸ்டின்ஸ் இருக்குது. செக்ஷன் 5 ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செக்ஷன் 5 பார்க்கலாம். குவாலிஃபிகேஷன்ஸ் ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆஃப் குவாலிஃபிகேஷன். இதில் என்னென்ன இந்த ஜுடிஷியல் மெம்பர் ஆகணும்னா என்ன குவாலிஃபிகேஷன், சேர்பர்சன் ஆகணும்னா என்ன குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பர்ட் மெம்பர் ஆகணும்னா என்ன குவாலிஃபிகேஷன் நம்ம பார்க்கலாம். A person shall not be qualified for appointment as ஒரே நிமிஷம். A person, subsection 1 பாருங்க, section 5 subsection 1. A person shall not be qualified for appointment as the chairperson or judicial member of the tribunal unless he is or has been
a judge of the Supreme Court of India or Chief Justice of a High Court. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு சேர்பர்சனாக ஆகணும், ஒருத்தர் சேர்பர்சன் ஆகணும்னா அவருக்கு என்ன குவாலிஃபிகேஷனாக இருக்கணும்? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், எஸ்சி ஜட்ஜ்னு எழுதியிருக்கோம். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆர் சிஜேஐ ஆஃப் ஹை கோர்ட், சீஃப் ஜஸ்டிஸ், ஐம் சாரி, சிஜே ஆஃப் ஹை கோர்ட், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் எனி ஹை கோர்ட். ஸோ ஒருத்தர் சேர்பர்சன் ஆகணும்னு ஆசைப்படுறாரு, அவர் என்னவா இருக்கணும் ஆர் இருந்திருக்கணும்? சர்விங் சீஃப் ஜஸ்டிஸா, சர்விங் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருக்கலாம். சுப்ரீம் கோர்ட்ல கரண்ட்லி ஒரு நீதிபதியா இருக்கலாம், இல்ல ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்ல நீதிபதியா இருந்து ரிட்டையர் ஆகி இருக்கலாம். ஆர் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியா அவர் இருந்ததில்லை, ஒரு ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸா இருக்கணும் ஆர் ஏற்கனவே இருந்திருக்கணும். இதுதான் வந்து சேர்பர்சனுக்கான குவாலிஃபிகேஷன். ப்ரொவைடட் ப்ரொவிஷன் கொண்டு வராங்க. ப்ரொவைடட் தட் அ பர்சன் who is or has been a judge of the high court shall also be qualified to be appointed as a judicial member. அதாவது ஒரு ஹைகோர்ட்ல ஜட்ஜா இருக்கிறவர் என்னவா ஆகலாம்? ஹைகோர்ட் ஜட்ஜா இருக்கிறவர் என்னவா ஆகலாம்? ஜுடிஷியல் மெம்பரா ஆகலாம். ஜுடிஷியல் மெம்பரா ஆகலாம். ஓகே, ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். செக்ஷன் 5. செக்ஷன் 5 வந்து உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ என்ஜிடியோட ஸ்ட்ரக்சர் என்ன? சேர்பர்சன் இருப்பார், ஒரு ஃபுல் டைம் சேர்பர்சன் இருப்பார், அவருக்கு கீழே ஜுடிஷியல் மெம்பர்ஸ், எக்ஸ்பர்ட் மெம்பர்ஸ், இருப்பாங்க. சேர்பர்சன் ஒருத்தர் இருப்பாரு, ஒரு ஃபுல் டைம் சேர்பர்சன் இருப்பாரு, ஜுடிஷியல் மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஜுடிஷியல் மெம்பர்ஸ் மினிமம் எத்தனை பேர் இருக்கலாம்? 10 பேர் இருக்கலாம், மேக்ஸிமம் அப் டு 20 இருக்கலாம். எக்ஸ்பர்ட் மெம்பர்ஸும் அதே தான், மினிமம் 10 இருக்கணும், மேக்ஸிமம் 20 வரைக்கும் இருக்கலாம். இப்போ சேர்பர்சன் ஆகிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்னா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருக்கணும் ஆர் இருந்திருக்கலாம். கரண்ட்லி ஒரு இப்போ ஒருத்தர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருக்கிறாருன்னா அவரை வந்து சேர்பர்சன் அப்பாயிண்ட் பண்ணலாம். இல்ல இப்போ ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இல்ல, போன வருஷம் சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜா வேலை பார்த்து ரிட்டையர் ஆனவர் இருக்காருன்னா அவரே நம்ம சேர்பர்சனா போடலாம். ஓகேவா? ஆர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட். இப்போ ஒரு ஹை கோர்ட்ல ஒருத்தர் சீஃப் ஜஸ்டிஸா இருக்காரு, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மெட்ராஸ் ஹை கோர்ட்ல ஒருத்தர் சீஃப் ஜஸ்டிஸா இருக்காருன்னா அவரை வந்து நம்ம நேஷனல் கிரீன் ட்ரிபியூனலுக்கு சேர்பர்சனா போடலாம். ஆர் போன வருஷம் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல சீஃப் ஜஸ்டிஸா வேலை பார்த்து ரிட்டையர் ஆனவர் ஒருத்தர் இருக்காருன்னா அவரையும் நம்ம போடலாம். ஸோ எனிதிங், ஒரு சர்விங் ஆளையும் போடலாம், ஒரு சர்விங் பர்சனையும் போடலாம், ஆர் ரிட்டையர்டையும் போடலாம் சேர்பர்சனா. ஓகே, இப்போ ஜுடிஷியல் மெம்பர்ஸ். ஹூ ஆர் ஜுடிஷியல் மெம்பர்ஸ்? ஜுடிஷியல் மெம்பருக்கான குவாலிஃபிகேஷன் என்ன? மினிமம் என்ன? ஹை கோர்ட் ஜட்ஜா இருக்கணும் ஆர் இருந்திருக்கணும். ஓகேவா? இதுதான் வந்து குவாலிஃபிகேஷன். சரி, இப்போ அடுத்து செக்ஷன் 5 subsection 2. A person shall not be qualified for appointment as an expert member unless he. ஸோ ஒரு பர்சன் வந்து எக்ஸ்பர்ட் மெம்பர் ஆகிறதுக்கு குவாலிஃபை ஆகணும்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க. கிளாஸ் ஏல என்ன கொடுத்துருக்காங்க? சப் கிளாஸ் ஏல ஹேஸ் அ டிகிரி இன் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் இன் ஃபிசிக்கல் சயின்சஸ் ஆர் லைஃப் சயின்சஸ் வித் அ டாக்டரேட் டிகிரி ஆர் அல்லது மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் ஆர் மாஸ்டர் ஆஃப் டெக்னாலஜி அண்ட், இந்த ஆர் அண்ட் எல்லாம் பாருங்க, has an experience of 15 years in the relevant field including 5 years practical experience in the field of environment and forests. என்னென்ன ஃபீல்டெலாம் இருக்கணும்? பொல்யூஷன் கண்ட்ரோல் ஃபீல்டில் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஹசார்டஸ் சப்ஸ்டன்ஸ் மேனேஜ்மெண்ட்டு, என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டு, கிளைமேட் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்டு, பயாலஜிக்கல் டைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட்டு அண்ட் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷனு இன் அ ரெப்யூட்டட் நேஷனல் லெவல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ ஒரு எக்ஸ்பர்ட் மெம்பர் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த சப் கிளாஸ் ஏல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இந்த பிக்சரோட பார்க்கலாம். எக்ஸ்பர்ட் மெம்பர் எம்எஸ்சி இன் லைஃப் சயின்ஸ் ஆர் பிசிக்கல் சயின்ஸ் வித் பிஹெச்டி, எம்எஸ்சி பிளஸ் பிஹெச்டி,
ஆர் அல்லது எம்எஸ்சியும் இல்லை பிஹெச்டியும் இல்லை, அப்போ ஆர் எம்இ ஆர் எம்டெக், எம்இ ஆர் எம்டெக், எம்இ அல்லது எம்டெக் படிச்சிருக்கோம். அண்ட் அதோ இந்த படிப்பு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனோட ஒர்க் குவாலிஃபிகேஷனையும் மென்ஷன் பண்ணுறாங்க. அகாடமிக் குவாலிஃபிகேஷனோட ஒர்க் குவாலிஃபிகேஷன், அகாடமிக் குவாலிஃபிகேஷன் அது எம்எஸ்சி ப்ளஸ் பிஹெச்டி ஆர் எம்இ ஆர் எம்டெக். ஓகேவா? ஒன்று எம்எஸ்சி ப்ளஸ் பிஹெச்டி இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும். இந்த பாக்ஸை பாருங்க, இந்த சர்க்கிளை பாருங்க, இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும். இது இல்லையா எம்இ ஆர் எம்டெக் இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கும். சரி, இப்போ ஒருத்தர் எம்இ படிச்சிருக்கிறாரு, எம்இ படிச்சிருக்கார், ஹி இஸ் எலிஜிபிள். மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் படிச்சிருக்கார், ஹி இஸ் எலிஜிபிள். இப்போ இது மட்டும் போதுமா? அகாடமிக் குவாலிஃபிகேஷன் மட்டும் போதுமா? கிடையாது. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்கணும்? 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அதில் 5 இயர்ஸ் வந்து ஒரு என்விரான்மெண்ட் சம்மந்தப்பட்ட துறையில் ப்ராக்டிக்கலாக வேலை பார்த்துருக்கணும். 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அதில் 5 இயர்ஸ் ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர். ஓகே, இப்போ இந்த ரூட்டில் தான் எக்ஸ்பர்ட் மெம்பர் ஆக முடியுமா? இந்த ரூட்டில் தான் எக்ஸ்பர்ட் மெம்பர் ஆக முடியுமானா இல்லை. இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, ஆர் 15 இயர்ஸ் சர்வீஸ், அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு என்ன பண்ணலாம்? எக்ஸ்பர்ட் மெம்பராக மாறலாம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் மாறலாம். இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, ஹேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் 15 இயர்ஸ் இன்க்ளூடிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் 5 இயர்ஸ் இன் டீலிங் வித் என்விரான்மெண்டல் மேட்டர்ஸ் in the central or state government or in a reputed national or state level institution. இங்க ஆர்னு போட்டிருக்காங்க, இதை நல்லா நோட் பண்ணுங்க. ஒன்று இந்த ஏ சப் கிளாஸோட குவாலிஃபிகேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ஆர் பி சப் கிளாஸோட குவாலிஃபிகேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இவ்வளவுதான். இப்போ ஒருத்தர் வந்து எம்இ படிச்சிருக்காரு, இங்கே மேலே பாருங்களேன், எம்இ படிச்சிருக்காரு, 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இவர் வந்து எக்ஸ்பர்ட் மெம்பர் ஆகலாம். இன்னொருத்தர் எம்இலாம் படிக்கல, பட் இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, நிர்வாகத்துறையில் இருந்திருக்காரு, 15 இயர்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்காரு. அந்த 15 இயர்ஸில் வந்து 5 இயர்ஸ் வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸு? என்விரான்மெண்டல் மேட்டர்ஸை டீல் பண்ணுற இடத்துல இருந்திருக்காரு. 15 இயர்ஸ்க்கு வந்து அவர் நிர்வாக திறன் இருக்குது, 15 இயர்ஸ் நிர்வாக அனுபவம் இருக்குது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். அதில் 5 இயர்ஸ் வந்து என்விரான்மெண்டல் மேட்டர்ஸை டீல் பண்ணிருந்திருக்காரு. எங்கே? சென்ட்ரல், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் ரெப்யூட்டட் நேஷனல் ஆர் ஸ்டேட் லெவல் இன்ஸ்டிடியூஷன். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை பார்த்துருக்காரு, ஸ்டேட் கவர்மெண்ட்ல வேலை பார்த்துருக்காரு, அல்லது ஒரு நேஷனல் ஆர் ஸ்டேட் லெவல் இன்ஸ்டிடியூஷன்ல வேலை பார்த்துருக்காரு. ஸோ அப்போ அந்த பர்சனை நம்ம என்ன சொல்லலாம்? எலிஜிபிள் அப்படின்னு சொல்லலாம் எக்ஸ்பர்ட் மெம்பர் ஆகிறதுக்கு. ஓகேவா? ஸோ நம்ம நல்லா இதில் தான் பார்த்துக்கோங்க, ஜுடிஷியல் மெம்பர் ஆகிறது என்ன, எக்ஸ்பர்ட் மெம்பரோட குவாலிஃபிகேஷன் என்ன, இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இதுல இருந்து ட்ரிக்கியா எம்சிக்யூஸ் கேட்பாங்க, இதுல இருந்து ட்விஸ்ட் பண்ணி எம்சிக்யூஸ் கேட்பாங்க. ஓகே, செக்ஷன் 5 சப்செக்ஷன் 3, the chairperson, judicial member and expert member of the tribunal shall not hold any other office during their tenure as such. அதாவது chairperson, judicial member and expert member இவங்களாம் என்ன பண்ணக்கூடாது? அதர் ஆஃபீஸை ஹோல்டு பண்ணக்கூடாது. அதர் ஆஃபீஸ்னா என்னது? வேற இடத்துல வேலை செய்யக்கூடாது. ஃபுல் டைமா நேஷனல் கிரீன் ட்ரிபுனல்ல தான் வேலை செய்யணும், வேற எங்கேயும் வேலை செய்யக்கூடாது. இந்த செக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். செக்ஷன் 5 சப்செக்ஷன் 4, தி சேர்பர்சன் அண்ட் அதர் ஜுடிஷியல் அண்ட் எக்ஸ்பர்ட் மெம்பர்ஸ் ஷால் நாட் ஃபார் அ period of 2 years from the date on which they cease to hold office accept any employment in or connected with the management or administration of any person who has been a party to a proceeding before the tribunal under this act. ஓகேவா? என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரே நிமிஷம் நான் உங்களுக்கு இங்க கீழே எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது இந்த நேஷனல் கிரீன் ட்ரிபுனல்ல வேலை பார்க்குற சேர்பர்சனாக இருந்தாலும் சரி, ஜுடிஷியல் மெம்பராக இருந்தாலும் சரி, எக்ஸ்பர்ட் மெம்பராக இருந்தாலும் சரி, அவங்க சீஸ் டு ஹோல்ட் ஆஃபீஸ். சீஸ் டு ஹோல்ட் ஆஃபீஸ்னா இந்த வேலையிலேருந்து நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேலையிலேருந்து நிற்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நான் இந்த வீடியோ ரெக்கார்டு பண்ணுறப்போ டேட் வந்து 24th மார்ச் 2026. ஸோ இந்த டேட்டில் வந்து சேர்பர்சன் வேலையை விட்டு போகிறாரு, என்ஜிடியோட சேர்பர்சன் வேலையிலேருந்து விலகுறாரு. ஸோ 2 வருஷத்துக்கு 24th மார்ச் 2028 வரைக்கும் அவர் என்ன பண்ணக்கூடாது? வேலை செய்யக்கூடாது. யார்கிட்ட எம்ப்ளாய்மெண்ட் கேட்கக்கூடாது, யார்கிட்ட வேலை செய்யக்கூடாது? அதாவது
இந்த ட்ரிபுனல் முன்னாடி கேஸ் நடக்கும்ல, அந்த கேஸ்ல ஒருத்தர் பார்ட்டியா இருந்திருப்பார்ல, அந்த கேஸ்ல ஒரு பார்ட்டியா இருந்திருப்பாரு, கேஸை போட்டவரா இருப்பாரு, இல்ல கேஸை எதிர்கொண்டவரா இருப்பாரு. ஸோ அந்த பார்ட்டி கிட்ட அவர் வேலை செய்யக்கூடாது. அவர் வேலையை விட்ட டேட்ல இருந்து 2 வருஷம் வரைக்கும் ஒரு ட்ரிபுனல் முன்னாடி நடந்த கேஸ்ல பார்ட்டியா இருந்தவர்கிட்ட வேலை செய்யக்கூடாது. ஓகேவா? இது வந்து ஒரு தடை. ஏன் இந்த தடையை விதிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த சேர்பர்சன் சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்போ சேர்பர்சன் மெம்பர்ஸ் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஏதாவது ஒரு பார்ட்டிக்கு ஃபேவரா ஜட்ஜ்மெண்ட்டை பாஸ் பண்ணிட்டு உடனே இங்கிருந்து ரிட்டையர் ஆகி உடனே என்ன பண்ணுவாங்க, இந்த பார்ட்டிக்கு சொந்தமான கம்பெனிலையோ இல்லை ஒரு ஆர்கனைசேஷன்லையோ வேலைக்கு சேர்ந்துருவாங்க. ஸோ அதை தடுக்கிறதுக்கு தான் இந்த 2 வருஷம் கூலிங் ஆஃப் பீரியட். அவர் வேலையை விட்ட உடனே 2 வருஷம் எங்க வேலை செய்யக்கூடாது, ட்ரிபுனல் முன்னாடி கேஸ் நடத்தின ஒரு பார்ட்டி கிட்ட வேலை செய்யக்கூடாது. அதுதான் இந்த செக்ஷன்ல சொல்றாங்க. ஆனா இதுக்கும் ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. அதுதான் இங்க சொல்றாங்க. Provided that nothing contained in this section shall apply to any employment under the central government or a state government or local authority or in any statutory authority or any corporation established by under any central, state or provincial act or a government company as defined in section 617 of the Companies Act 1956. என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ ஒரு சேர்பர்சன் இருக்கிறாரு, அவர் வந்து இன்னைக்கு 24th March 2026 வேலையை விட்டு நிற்கிறார். 24th March 2028 வரைக்கும் 2 வருஷம் அவர் வேலை செய்யக்கூடாது. யார்கிட்ட வேலை செய்யக்கூடாது, யார்கிட்ட எம்ப்ளாய்மெண்ட் பண்ணக்கூடாது. Any person who has been a party to a proceeding before the tribunal under this act. இந்த ட்ரிபுனலோட ப்ரொசீடிங்ஸ்ல பார்ட்டா இருந்த ஒரு பர்சன் கிட்ட என்ன பண்ணக்கூடாது, அவர் வேலை செய்யக்கூடாது. அவர் வேலையை விட்ட 2 வருஷத்துக்கு, வேலையை விட்ட டேட்ல இருந்து 2 வருஷத்துக்கு. இப்போ இவர் வேலையை விடுறதுக்கு முன்னாடி, இந்த 24th மார்ச்சுக்கு முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனி ஒன்று இந்த ட்ரிபுனல்ல கேஸ் போட்டிருக்குது. இவர் முன்னாடி இவர் இந்த கேஸை விசாரிச்சிருக்காரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனியோட கேஸை விசாரிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா வந்த கம்ப்ளைண்ட்டையும் அவர் விசாரிச்சிருக்கிறாரு. இப்போ இவர் வேலையை விட்ட டேட்ல இருந்து இந்த 2 வருஷத்துக்குள்ள சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட அண்ட் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனி கிட்ட வேலை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா முடியும். ஸோ கவர்மெண்டோடைய கம்பெனிஸ் வந்து இந்த கவர்மெண்டோட கம்பெனிஸ்ல வேலை செய்யலாம் அவர். ஓகேவா? கவர்மெண்ட் அல்லாத மற்ற பிரைவேட் பர்சன்ஸ் இருப்பாங்களா, மற்ற பார்ட்டிஸ் இருப்பாங்களா, அவங்களுடைய கம்பெனிலயோ அவங்களுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லயோ தான் வந்து இவர் என்ன பண்ணக்கூடாது, வேலையை விட்ட டேட்ல இருந்து 2 வருஷம் வரைக்கும் வேலை செய்யக்கூடாது. ஆனா அவரு முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட கேசஸ்லாம் வந்திருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கூட பார்ட்டியா இருக்கும், அந்த ப்ரொசீடிங்க்கு வந்து பார்ட்டியா இருக்கும். ஆனா அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்லயோ ஸ்டேட் கவர்மெண்ட்லயோ அவர் என்ன பண்ணலாம், வேலையை விட்ட உடனே ஜாயின் பண்ணலாம் ஏதாவது ஒரு பொசிஷன்ல. பட் மற்ற பிரைவேட் இதுல சேரக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இங்க பாருங்க, 2 years வந்து என்ன பண்ணக்கூடாது, போஸ்ட் டென்யூர் ரெஸ்ட்ரிக்ஷன் 2 years. நோ எம்ப்ளாய்மெண்ட் வித் எனி பார்ட்டி இன்வால்வ்ட் இன் என்ஜிடி கேஸ். ஓகேவா? பட் அவர் வந்து கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் கம்பெனிஸ் அங்கே வேலை செய்யலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்போ ஒரு பார்ட்டியாக இருக்காங்க ஒரு ப்ரொசீடிங்கில், ஒரு கேஸில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டான ஒரு கம்ப்ளைண்ட்டை விசாரிக்கிறாரு என்ஜிடி சேர்பர்சனாக இருக்கிறப்போ. அந்த கேஸை முடிச்சுட்டு ஒரு கொஞ்ச நாளில் ரிட்டையர் ஆகுறாரு. ரிட்டையர் ஆகி அப்போ உடனே போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேற ஒரு பொசிஷனில் போய் ஜாயின் பண்ணலாம், தடை இல்லை. ஒரு பிரைவேட் பார்ட்டிஸ்க்கு தான் இது அப்ளை ஆகும். இப்போ क्वेश्चंस பார்க்கலாம். செக்ஷன் 5ல இருந்து, who can be appointed as chairperson? டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜா? கிடையாது. ஹைகோர்ட் ஜட்ஜா? கிடையாது. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட். இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் குவாலிஃபிகேஷன் அண்டர் த என்ஜிடி ஆக்ட். நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் ஆக்ட் கீழே குவாலிஃபிகேஷன் சம்பந்தப்பட்ட ஸ்டேட்மெண்ட்ஸை கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. A person must have been a judge of the Supreme Court to be appointed as chairperson. A chief justice of a high court is eligible to be appointed as chairperson.
A judge of a high court is eligible to be appointed as a judicial member. இதுல எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. விச் ஆஃப் த அபோவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட்? எ பர்சன் மஸ்ட் ஹாவ் பீன் அ ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் டு பி அப்பாயிண்டட் அஸ் சேர் பர்சனா? இந்த ஸ்டேட்மெண்ட் ராங். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாகவும் இருக்கலாம் ஆர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட்டாகவும் இருக்கலாம். ஸோ ஒன்று இருக்கிற ஆப்ஷன் எல்லாம் எலிமினேட் பண்ணுங்க. பி 2 and 3 தான் கரெக்ட் ஆன்சர். Which one of the following correctly distinguishes between eligibility for chairperson and judicial member? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் தெளிவா படிங்க. ஒன்லி இங்க பாருங்க, எக்ஸ்ட்ரீமான வார்த்தை, ஒன்லி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் கேன் பி ஜுடிஷியல் மெம்பர்ஸ். ராங். ஹை கோர்ட் ஜட்ஜஸ் cannot be judicial members. இதுவும் ராங். ஹை கோர்ட் ஜட்ஜஸ் கேன் பி ஜுடிஷியல் மெம்பர்ஸ் பட் நாட் சேர்பர்சன். இது கரெக்ட். ஒன்லி லாயர்ஸ் கேன் பி ஜுடிஷியல் மெம்பர்ஸ். இதுவும் ராங். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் தெளிவாக படிங்க. ஸோ நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், ஜுடிஷியல் மெம்பர்ஸ் அவங்களுக்கு மேல சேர்பர்சன் இருப்பாங்க. சேர்பர்சன் யாரா இருக்கலாம்? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருக்கலாம் ஆர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட்டா இருக்கலாம். ஜுடிஷியல் மெம்பர் யாரா இருக்கலாம்? ஹை கோர்ட் ஜட்ஜா இருக்கணும். ஓகே. With reference to expert members of the NGT, consider the following. A person must necessarily possess a scientific degree. அதாவது சயின்டிஃபிக் டிகிரி வந்து ரொம்ப அவசியம். சயின்டிஃபிக் டிகிரி அவசியம் சொல்றாங்க. சயின்டிஃபிக் டிகிரி இருந்தாதான் ஒரு எக்ஸ்பர்ட் மெம்பர் ஆக முடியும்னு சொல்றாங்க. ஸோ எக்ஸ்பர்ட் மெம்பருக்கு ஆகிறதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னது, அதை முதல்ல பார்க்கலாம். நம்ம எக்ஸ்பர்ட் மெம்பர் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் எம்எஸ்சி plus PhD or ME, MTech and 15 years experience. இன்னொன்னு 15 years administrative experience. எந்த டிகிரியும் தேவையில்லை. 15 years administrative experience. சயின்டிஃபிக் டிகிரி தேவையில்லை. எம்எஸ்சி, எம்ஃபில், எம்எஸ்சி, பிஹெச்டி, எம்இ, எம்டெக் தேவையில்லை. அதில் 5 years வந்து என்விரான்மெண்டல் மேட்டர்ஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கணும். ஸோ எ பர்சன் மஸ்ட் நெசசரிலி பொசஸ். அவசியம் சயின்டிஃபிக் டிகிரி தேவையா? இந்த ரூட்டில் போகணும்னா சயின்டிஃபிக் டிகிரி தேவையில்லை, தேவை. பட் இங்கே நமக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்கல்ல, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும்ட்டு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். அப்போ ஒன்று இருக்கிறதெல்லாம் எலிமினேட் பண்ணுங்க. விச் ஆஃப் த அபவ் ஆர் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஒன்று இருக்கிறதெல்லாம் எலிமினேட் பண்ணுங்க. ஓகே. இப்போ 2 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் என்விரான்மெண்டல் மேட்டர்ஸ் கேன் குவாலிஃபை அ பர்சன். எஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஒரு பர்சன் வந்து எக்ஸ்பர்ட் மெம்பர் ஆகலாம். அப்போ 2 கரெக்ட். 2 கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட். 2 இல்லாதது எது? இந்த ரெண்டு ஆப்ஷன்ல 2 இல்லாதது எது? 3 வந்து ராங். ஓகேவா? அட்லீஸ்ட் 5 years of experience in an environmental matter is required. Yes, இது கரெக்ட். ஸோ B is the correct answer. 2 and 3 only தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக ராங்கான்னு தெரிஞ்சாலே நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸில் அதை எலிமினேட் பண்ணி நீங்கள் கரெக்டான ஆன்சருக்கு அரைவாகிடலாம். Which of the following is the correct requirement for expert member? 10 years total experience including 5 years environmental. Wrong. 15 years total experience including 5 years environmental. இது correct. 15 years environmental experience mandatory. Wrong. 15 years administrative experience இருக்கணும், அதில் 5 years environmental experience இருக்கணும் தான் கேட்குறாங்க. 20 years total experience, இதுவும் wrong. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். Which of the following persons is not eligible to be appointed as an expert member? எக்ஸ்பர்ட் மெம்பரா அப்பாயிண்ட் ஆகிறதுக்கு இந்த 4 பேர், இந்த 4 ஆப்ஷன்ல யார் தகுதி இல்லாதவர்? ஃபர்ஸ்ட் பாருங்களேன். எ சயின்டிஸ்ட் வித் பிஹெச்டி அண்ட் 15 years எக்ஸ்பீரியன்ஸ். எ கவர்மெண்ட் ஆஃபீஸர் வித் 15 years அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ளூடிங் 5 years இன் என்விரான்மெண்ட். எ லாயர் வித் 20 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் என்விரான்மெண்டல் லிட்டிகேஷன். என்விரான்மெண்டல் லிட்டிகேஷன்னா என்விரான்மெண்ட் சம்மந்தப்பட்ட கேசஸ்லாம் அந்த லாயர் நடத்திருக்கிறார். அண்ட் இன்ஜினியர் வித் 15 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ளூடிங் என்விரான்மெண்டல் ஒர்க். ஸோ சயின்டிஸ்ட்னா சயின்டிஸ்ட் பிஹெச்டி இருக்குது,
ஓகேவா? எம்எஸ்சி, பிஹெச்டி அநேகமாக எம்எஸ்சி தான் படிச்சிருப்பாரு, ப்ளஸ் 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இவர் வந்து எலிஜிபிள். A government officer with 15 years administrative experience, including 5 years in environment. சாரி, ஒரே நிமிஷம் இருங்க. இவரும் என்னது எலிஜிபிள். இப்போ லாயரை பற்றி அந்த செக்ஷனில் எதுவுமே சொல்லலை. லாயர் வந்து நாட் எலிஜிபிள். ஓகேவா? இன்ஜினியரும் எலிஜிபிள். ஸோ கரெக்ட் ஆன்சர் என்னது? சி. ஹூ இஸ் நாட் எலிஜிபிள் தான் கேட்குறாங்க. ஹூ இஸ் நாட் எலிஜிபிள் தான் கேட்குறாங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து சி. இப்போ அடுத்த கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். Members of the NGT can hold another government office during their tenure. Members are prohibited from accepting employment connected with parties to cases before the tribunal for a specific period after demitting office. So the ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல which of the statements above are given correct? மேலே கொடுக்கப்பட்டுள்ள ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு கேட்குறாங்க. ஸோ மெம்பர்ஸ் ஆஃப் த என்ஜிடி கேன் ஹோல்டு அனதர் கவர்மெண்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், என்ஜிடியில் இருக்கிற எல்லா பொசிஷனுமே ஃபுல் டைம், வேற கவர்மெண்ட் ஆஃபீஸ் வந்து ஹோல்டு பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ராங். 1 இருக்கிறதெல்லாம் எலிமினேட் பண்ணுங்க. 1 ஒன்லி எலிமினேட் ஆகிடும். போத் 1 and 2 எலிமினேட் ஆகிடும். இப்போ நமக்கு பியும் சியும் டவுட்டாக இருக்குது. இப்போ பியா டியான்னு டவுட்டாக இருக்குது. பியா டியான்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை படிங்க. மெம்பர்ஸ் ஆர் ப்ரொஹிபிட்டட் ஃப்ரம் அக்செப்டிங் எம்ப்ளாய்மெண்ட் கனெக்டட் வித் பார்ட்டிஸ் டு கேசஸ். எஸ், மெம்பர்ஸ் வந்து எம்ப்ளாய்மெண்ட் அக்செப்ட் பண்ணக்கூடாது. கேஸ்ல கனெக்ட் ஆகிருக்கிற பார்ட்டிஸ் கிட்ட எம்ப்ளாய்மெண்ட் அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஃபார் அ ஸ்பெசிஃபைடு பீரியட், ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு மெம்பர்ஸ் வந்து எம்ப்ளாய்மெண்ட் அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது கரெக்ட் தான். ஆமாம், சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ ஆன்சர் வந்து 2 ஒன்லி, ஆப்ஷன் பி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லெங்க்தியாக தான் இருந்துச்சு வீடியோ. பட் இந்த மாதிரி லெங்க்தியான வீடியோஸை பார்த்தா தான் உங்களுக்கு வந்து கான்செப்ட்ஸ் எல்லாம் புரியும், உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். நீங்கள் ஷார்ட்ஸோ இல்லை ஒரு 1 minute வீடியோவோ பார்த்தீங்கன்னா அது பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும், ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு இன்டெப்த் நாலேஜ் கிடைக்காது. ஸோ கொஞ்சம் பேஷண்ட்டாக என்ன பண்ணுங்க, லெங்க்தியான வீடியோஸ் வந்தாலும் அதை பார்க்க பழகிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். வைண்ட் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எடுஎம் அகாடமியோட கிராஷ் கோர்ஸை பற்றி சொல்லலாம். ஸோ நம்ம எடுஎம் அகாடமியில் யூஜிசி நெட்டுக்கும் தமிழ்நாடு செட் எக்ஸாமுக்கும் உதவுற மாதிரி கிராஷ் கோர்ஸு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இது வந்து பேப்பர் 1க்கு மட்டும் இல்லை, பேப்பர் 2க்குமே இந்த கிராஷ் கோர்ஸ் இருக்குது. பேப்பர் 2ல் லா பேப்பர் இருக்குது, பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்குது, பொலிட்டிக்கல் சயின்ஸ், தமிழ், மேனேஜ்மெண்ட். ஸோ நீங்கள் என்ன சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பேப்பர் 1 வேணும்னாலும் நீங்கள் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 சேர்ந்தே படிக்கலாம். ஸோ நம்ம கிராஷ் கோர்ஸோட ஃபியூச்சர்ஸ் என்னன்னா, கம்ப்ளீட் சிலபஸ் கவரேஜ். சிலபஸில் ஒரு ஏரியா கூட விடாமல் நம்ம டீட்டெயில்டாக கவர் பண்ணிடுவோம். அப்புறம் ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சில டாபிக்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்பாங்க, அந்த டாபிக்ஸை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ ப்ராக்டிஸ். ஸோ அரௌண்ட் ஒரு 1000 எம்சிக்யூஸ் வந்து நாங்கள் உங்களை ப்ராக்டிஸ் பண்ண வைப்போம். ஏன்னா நம்ம படித்தா நமக்கு நாலேஜ் கிடைக்கும். அந்த நாலேஜை வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும். ஒரு எம்சிக்யூவை சால்வ் பண்ணும்போது தான் நம்ம அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் கண்டுபிடிப்போம். எப்படிலாம் வந்து கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணுறாங்க, என்ன வார்த்தைகளை யூஸ் பண்ணி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க, எந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணணும். அண்ட் டவுன்லோடபிள் பிடிஎஃப் ஸ்டடி மெட்டீரியல்ஸ். நம்ம எடிஎம் அகாடமியோட ஆப்போ இல்லை எடிஎம் அகாடமியோட ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லேயோ நீங்கள் போய் என்ன பண்ணலாம், பிடிஎஃப் மெட்டீரியல்ஸை டவுன்லோட் பண்ணலாம். அண்ட் சிபிடி மோடு டெஸ்ட் சீரிஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், சிபிடி மோடில் அட்டன் பண்ணலாம். கம்ப்யூட்டரில் உட்காந்துக்கிட்டே நீங்கள் டெஸ்ட் சீரிஸை அட்டன் பண்ணலாம். ஸ்ட்ரக்சர்டு ப்ரிப்பரேஷன் அண்ட் ரிவிஷன் சப்போர்ட். உங்களுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் மட்டும் இல்லாமல் ரிவிஷன் எப்படி பண்ணுவோம் அப்படின்றத நாங்கள் வந்து சொல்லிக் கொடுப்போம். ஸோ ஃபீஸ் டீட்டெயில்ஸும் நாங்கள் போட்டிருப்போம். ஃபீஸ் வந்து 2000. இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷன்ஸும் இருக்குது. உங்களுக்கு மேலும் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம அகாடமியோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். அண்டு கண்டிப்பாக நீங்கள் கிராஷ் கோர்ஸை கன்சிடர் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பொறுமையாக கிளாஸை கவனிச்சதுக்கு ரொம்ப நன்றி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.